ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ அவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி நான் கைசிக ஏகாதசி மகாத்மியமும் சொல்லி கொடுப்பேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. டக்குன்னு ஞாபகம் வந்தது. இந்த கைசிக ஏகாதசி நம்ம திருக்குறுங்குடி கஷேத்திரத்துல நடந்த ஒரு சம்பவம். அது வைகுண்ட ஏகாதசியை விட முக்கியமான ஒரு ஏகாதசி கைசிக ஏகாதசி. யாருக்கும் பாதி பேருக்கு அது தெரியாது. இந்த கைசிக ஏகாதசி நாட்டிய நாடகம் திருக்குறுங்குடியில 1ஆம் தேதி நடக்கும். ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய விடிய அந்த நாடகம் நடக்கும். நாடகம் முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில அரையர் சுவாமிகள் அந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைப்பாரு. பார்க்க அழகா இருக்கும். அந்த கைசிக புராணத்தை பத்தி இவங்க சொன்ன உடனே போன வருஷம் ஒரு 2 வருஷமா நம்ம இந்த கைசிக ஏகாதசியை பத்தி நிகழ்ச்சி மண்டலியில நடத்திட்டு வர்றோம். போன வருடமும் ஆதித்ய கல்யாணராமன் சார் பேசினாங்க. இப்ப இவங்ககிட்ட கேட்ட நான் கண்டிப்பா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் கைசிக மாத்மியம் பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. கைசிக ஏகாதசியுடைய சுருக்கத்தை சொல்லி அந்த 2 நாள் அவ்வளவு ஸ்லோகத்துக்கும் இப்ப நம்ம உங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. இப்பொழுது நம்ம மண்டலில் புதிதாக நிகழ்க்கும் திருமதி சார்மதி சுந்தரராஜன் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். டெல்லியில் வசிக்கும் இவருடைய பூர்வீகம், தந்தையாருக்கு பூர்வீகம் கும்பகோணம், தாயாருக்கு பூர்வீகம் காஞ்சிபுரம். 2 திவ்ய தேசத்தை சேர்ந்த அவர்கள் தந்தையார் பிருந்தாவனத்தில் கோயில் கைங்கரியம் பார்த்தவர். கோயில் அக்ரஹாரத்தில் தான் வளர்ந்திருக்கிறார்கள். அது மாதிரி கணவர் வீட்டிலையும் நாங்குநேரி பெருமாள் கோயில் கைங்கரியத்தில் செய்திருக்கிறார்கள். இருவரும் வேலை பார்த்தவர்கள். கணவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார்கள். இவர்களும் லீ காப்பர் என்ற கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். டியூஷன் எடுக்கிறார்கள். ஆன்லைனில் ராமாயண மகாபாரத கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிமுகத்தோட தான் எனக்கு இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நம்ம மண்டலியில குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல ராமாயண மகாபாரத கதைகளை சொல்லணும்னு அவங்கள வச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. அடுத்த நிகழ்ச்சி அதுதான் அவங்கள வச்சு. இப்போ அவங்க நம்ம மண்டலியில இப்பொழுது கைசிக ஏகாதசியை பற்றி எடுத்துரைத்து கைசிக மகாத்மியம் நமக்கு இப்பொழுது வியாக்கியானம் சொல்வார்கள். மண்டலி சார்பில் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அடியேன் ஆரம்பிக்கலாம். அடியேன் சுவாமி. சுவாமி கிட்ட எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, இங்க எல்லாருக்கும் கதை சொல்றதுக்கு அனுமதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தன்யவாதம். எனக்கு கதை படிக்க அண்ட் சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சுவாமியால இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்கிறதுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் பல்லாண்டு சொல்லணும். ஏன்னா யாரும் கேட்கலன்னா யாருக்கு சொல்றது? அதனால நீங்க எல்லாரும் இவ்வளவு ஆசையோட அன்போட கேட்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி முதல்ல நம்ம பகவானை தியானிச்சுப்போம். வராகமூர்த்தி அவருதான் இந்த கதைக்கு ஆரம்பம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவராலதான் இந்த வராக புராணமே. அதனால முதல்ல அவரை ஒரு ஸ்துதி சொல்லிடலாம். 2 சின்ன ஸ்லோகம். நாராயணன் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசன் ததோ ஜயமுதீரயேத். நமஸ்தஸ்மை வராஹாய லீலயோத்தரதே மஹீம் குரமத்ய கதோ யஸ்ய மேரு கணகணாயதே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாருக்கும் என் குரல் நல்லா கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கைசிக மகாத்மியத்தை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். எதுக்காக இது இவ்வளவு வசதி, வைகுண்ட ஏகாதசியை விட இதுக்கு முக்கியத்துவம் எதுக்காக கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்காக, எப்படி இது ஆரம்பிச்சது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு 18 புராணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மா 18 புராணங்களை கொடுக்கறச்சு எப்படின்னா, 6 சாத்விக புராணம், ராஜச 6,
தாமச 6 புராணம், 18 புராணங்கள் நம்மளுக்கு இருக்கு. அந்த 18 புராணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வராக புராணம் அப்படின்னு இருக்கு. அந்த வராக புராணத்துல அதுலயும் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த 38வது அத்தியாயம் இந்த வராக புராணத்தினுடைய கைசிக அப்படிங்கிற ஒரு மாகாத்மியத்தை பத்தி ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்மளுடைய புராணங்கள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மத்வயம், மாங்கரத்துல 2, மத்ஸ்ய மார்க்கண்டேய புராணம். பத்வயம், பாலேந்து 2 புராணம். பவிஷ்ய பாகவத 2 புராணம். பிரத்ரயம், பிரம்ம வைவத பிரம்மாண்ட அப்படின்னு 3 புராணம். அதுக்கப்புறம் விஷ்ணு புராணம், வாமன வாயு வராக, அக்னி நாரத பத்ம லிங்க கருட கூர்ம ஸ்கந்த எல்லாம் சேர்த்து மொத்தம் 18 புராணங்களாருது. 18 புராணங்கள்ல மத்த எல்லா புராணங்களை விட வராக புராணத்துக்கு ஏன் மகாத்மியம் அப்படின்னா, மத்த எல்லா புராணத்திலையும் பாத்தீங்கன்னா யாரோ 2 பேர் பேசியிருப்பா. எப்படி பேசியிருப்பா? பெருமாள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா பீஷ்மரும் யுதிஷ்டிரனும் பேசினா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்தது. அப்படி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 ஜீவாத்மா, ஒரு ஜீவாத்மா பேசியிருக்கும். அந்த 2 ஜீவாத்மா பேசறச்சே பிறந்தது ஒரு காவியம், ஒரு கிரந்தம் வந்துருத்து. அர்ஜுனனும் பெருமாளும் பேசினார், பகவத்கீதைங்கிறது ஒண்ணு பிறந்தது இல்லையா? அந்த மாதிரி 2 பெரிய மனுஷா பேசினா, நம்மளாம் பேசினா வம்புதான் பிறக்கிறது. ஆனா பெரிய மனுஷா 2 பேர் பேசினாக்கா ஒரு பெரிய காவியத்தையே படைக்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி இதுல யார் பேசியிருக்கார் அப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே பூமாதேவி கிட்ட பேசியிருக்கார். அவர் திருவாயால ஸ்ரீமுகத்தால வந்த சொற்கள் தான் வராக புராணம் அப்படிங்கிற ஒரு சிரேஷ்டம் இதுக்கு. அது யாருக்கு சொன்னார்? சாதாரண அர்ஜுனன் சாதாரண ஜீவாத்மா அப்படி இல்லை, தன்னுடைய தாயாருக்கே, தன்னுடைய பத்னிக்கே, பாரியாவுக்கே, பூமாதேவிக்கே அந்த இதை வராக புராணம் அவர் வாயால வந்ததுனால வராக புராணம் அப்படின்னு சொல்லிருக்காரு. எப்படி இது யாரு எழுதினா? இந்த வராக புராணத்தை சொன்னது அவர் பெருமாள். அதை எடுத்து எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா பராசர பட்டர் அப்படிங்கிறவர். யார் இந்த பராசர பட்டர்? ஏன்னா நம்ம எழுதுறவாளை பத்தியும் 2 வார்த்தை பேசணும் இல்லையா? இவ்வளவு பெரிய காவியத்தை நம்மளுக்கு எழுதி அழகா வியாக்கியானத்தோட கொடுத்திருக்கார் அப்படின்னாக்கா யார் இந்த பராசர பட்டர்? அவர் ராமானுஜருக்கு ஒரு முக்கியமான சிஷ்யர்கள் நிறைய பேர். அதுல ஒருத்தர் கூரத்தாழ்வார் அப்படின்னு ஒரு சிஷ்யர். அவருடைய புத்திரன், அவருக்கு 2 புத்திரன் கூரத்தாழ்வாருக்கு, பராசர பட்டர், வேதவியாச பட்டர் அப்படின்னு 2 பேர். அதுல பராசர பட்டர் அப்படின்னு இருக்கிறவர் இருக்கு இல்லையா, அவர் தான் இந்த கைசிக கைசிக புராணத்துல, வராக புராணத்துல இருக்கிற கைசிக மகாத்மியம் 48வது அத்தியாயம், 48வது அத்தியாயத்தை நன்னா விளக்கமா இதுக்கு வியாக்கியானம் கொடுத்து எழுதியிருக்கார். சரி, பராசர பட்டர் எழுதியிருக்கார். எதனால இதை பத்தி எழுதினார் அப்படின்னா, ஏன்னா பகவானே தன்னுடைய திருவாயால இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அப்ப அவரே சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதனால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வியாக்கியானம். நான் தான் மட்டும் இல்லை, ஏன்னா சமஸ்கிருதத்துலதான் இருந்திருக்கு ஸ்லோகங்கள், எல்லாரும் சமஸ்கிருதத்தை படிக்க முடியாது. அப்ப அதுக்கு வியாக்கியானத்தை கொடுத்து மத்தவாளும் இதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு பலனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமன் நாராயணனுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள், எவ்வளவு தன்னுடைய பக்தர்கள் மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கிறத பகவானை புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது எப்ப பிறந்தது இந்த கதை? எதுக்காக வராகருக்கு என்ன, பெருமாளுக்கு தாயாருக்கு வேற எதுவும் பேசுறதுக்கே இல்லையா? உக்காண்டு கதை சொல்லிட்டு இருந்தா தாயார் கேட்டுட்டு இருந்தாளா? எப்ப கேட்டா? எதுக்காக கேட்டா? அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீமன் நாராயணர் சயனிச்சுண்டு கண்ண மூடிண்டுதான் தூங்கிட்டு இருக்கார். எப்ப கேட்டா? பூமாதேவி எப்ப வந்தா? எதுக்காக சொன்னார் கதை அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். சும்மா அப்படியே உட்காந்து தாயாரும் பெருமாளும் கதை பேசிண்டாளா? எதுக்காக அப்படின்னா, இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 அரக்கர்கள், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் அப்படின்ட்டு. இந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணா, நன்னா தபஸ் பண்ணிட்டு, இவ எல்லாருமே அசுரர்கள் என்னன்னா தனக்கு பலம் வேணும், தான் எப்பயும் சாகக்கூடாது, நிரந்தரமா இருக்கணும், நம்ம இந்த தேவர்கள் இத்தியாதிகளை படுத்தின்றே இருக்கணும், அவள் ஸ்வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும்,
இந்த மாதிரி தானே அவளுக்கு எண்ணம் இருக்கு இல்லையா, தானே எல்லாத்த நான் தான் பெருமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹிரண்யாக்ஷனும் தபஸ் பண்ணி நல்லா வலிமையாயிட்டான். நல்லா ஜம்மனி அவனுக்கு வலிமை இருந்தாக்கா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அவ கொஞ்சம் சில சேஷ்டிதங்கள்லாம் இருக்கும். ஒரு வலிமையா இருக்கிறவன் வலிமை இல்லாதவன போயிட்டே இருப்பான், அப்படி ஒரு குத்து விட்டுட்டு போவான், தள்ள ஒரு அடி அடிச்சுட்டு போவான். அது சும்மாவான அவளுக்கு ஒரு இது, என்னை யாரும் ஒன்னும் எதிர்த்து போராட முடியாது, நான் யாரு கொஞ்சம் வீக்கா இருக்காளோ அவளை தானே சேஷ்டிதம் பண்ணிட்டே. அவ உடம்பு குறுன்னு இருக்கும், ஏன்னா சதை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது இல்ல, கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆயிடுதுன்னா குறுன்னு பண்ணுங்கிறதுனால அவளை சேட்டதம் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி இந்த ஹிரண்யாக்ஷன் பார்த்தான், என்ன பண்ண என்னை எல்லா இந்திரநாதிகள் எல்லாரையும் அடக்கி வச்சுட்டான். இனிமே அடுத்தது யாரோட சண்டை போட, என்ன பண்ணலாம் எதான பண்ணலான்ட்டு அவன் திரியிறான் உலகத்துல. அந்த சமயம் பார்த்து என்ன ஆறுதுன்னா, பூமாதேவி, இந்த தேவர்கள் தேவிகள் எத்தனை பேருக்கும் என்னன்னா இவாளுக்கு ஒரு பிரகிருதி ஸ்வபாவமும் இருக்கும், ஒரு அதாவது நம்மள மாதிரி பாக்குறதுக்கு ஒரு பெண்ணாவும் தெரியவா. அதே ஒரு இப்ப பூமி அப்படிங்கிறது பூமி உருண்டை, அப்புறம் பூமாதேவி தாயார் நம்ம ஸ்திரீ மாதிரியும் இருப்பா. ரெண்டு பாவம் இருக்கு அவளுக்கு, தேவர்களுக்கு தேவிகளுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாவம், ஒண்ணு பிரகிருதி ஸ்வரூபம், ஒண்ணு நம்ம அச்சித்துக்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்வரூபத்திலயும் இருப்பான். அப்போ பூமாதேவி ஒரு ஸ்திரீ மாதிரி அவ என்ன பண்றா, அப்படியே உள்ளாடி, அப்பா என்னுடைய இந்த பிருத்திவியே அவள் தானே, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னா அந்த தண்ணீர் நதி ஓடுற சத்தம், அப்புறம் மரம் சிலுன்னு அசையறது, காக்கா குருவி அந்த மாதிரி குயில்கள் பாடுறது, மயில் ஆடுறது, அதுல ரொம்ப சந்தோஷமா அந்த வனத்துல ரொம்ப ஆனந்தமா திரிஞ்சுட்டு இருக்கா அவள். ஒரு அழகான ஸ்திரீ இங்க திரிஞ்சுட்டு இருக்காளே, தனியா வேற இருக்காளே அப்படின்ட்டு ஹிரண்யாக்ஷன் கண்ணுல பட்டாள். உடனே ஆஹா, இந்த ஸ்திரிய நம்ம தூக்கின்னு போயிடணும் அப்படின்ட்டு அப்படியே அவளை தூக்கிண்டு லாவகமா அப்படியே மடிச்சு அவள் அக்லகுத்துல வச்சுக்கிற மாதிரி வச்சுண்டு கொண்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில கொண்டு வச்சுட்டான். இப்ப தோணும் நம்மளுக்கு, சமுத்திரமே பூமிக்குள்ளதானே இருக்கு, அப்ப எங்க பூமியை சமுத்திரத்துக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது இது ஒரு சமுத்திரம் இல்ல, இன்னும் நிறைய கள்ளு சமுத்திரம், பால் சமுத்திரம் அப்படின்னு இன்னும் 7 சமுத்திரங்கள் இருக்கு. அதாவது நம்ம ஸ்பேஸ்லன்னு போயிட்டா இந்த அங்கேருந்து இப்ப நிறைய நம்ம பூமியை பத்தி போட்டோ எடுத்து எல்லாரும் பண்றா, அப்ப ஸ்பேஸ்ல போய் தானே எடுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அந்த ஸ்பேஸ்ல வேற இடத்துல ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல கொண்டு போய் அவன் பூமாதேவி அடியில கொண்டு வச்சுட்டான். பூமாதேவியினுடைய சரணாகதி பாவம் எப்படின்னாக்கா, கண்ணை மூடின்னு அவ என்னை காப்பாத்து சுவாமி, ஐயோ நான் என்ன இப்படி இருக்கேன், அவளுக்கே பிழைக்க வெளியில வர முடியாதா, நன்னா தாராளமா வர முடியும், கைய கால இல்ல கண்ணால பார்த்தா அவனை எரிச்சுடவே முடியும். ஆனா பிரம்மா கிட்ட வரம் வாங்கிட்டான், செத்தா பெருமாள் கையால் தான் சாமான், வேற வேற சாக முடியாதுன்ட்டு. அதனால அந்த பிரம்ம வாக்க பொய்யாக்க கூடாது. இவெல்லாம் எப்படின்னா ஒருத்தரோட ஃபீல்டுல இன்னொருத்தர் நுழைய மாட்டா. இப்ப பிரம்மா ஒண்ணு சொல்லிட்டேன்னா சிருஷ்டி பண்றாரு அப்படின்னா சிவனோ இல்ல வேற ஏதான தேவதைகள் போய் நான் கொஞ்சம் இப்படி பண்றேன் அப்படின்னு பண்ண மாட்டா. அவர் பாத்துக்கிறார் அந்த காரியத்தை, அவரே பாத்துக்கட்டும் அப்படின்னு விட்டுருவா. ஒருத்தர் இன்னொரு காரியத்துக்கு வரமாட்டா. அவர் ஒரு வரம் கொடுத்திருக்காருனாக்கா அவர் கொடுத்த வரத்துக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் பண்ணுவேரே தவிர பிரம்மா கொடுத்த வரத்துக்கு அதை விட ஒண்ணு ஜாஸ்தி பண்ற மாதிரி காமிச்சுக்க மாட்டேன். பிரம்மா வரம் கொடுத்துட்டு சரி அவனை அழிக்கிற இது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பூமாதேவி என்ன பண்ற, பிரம்ம வாக்குக்கு விரோதமாக நான் செயல்படக்கூடாது. அப்படி பெருமாள் பகவான் அவனை பிறக்காமைய கூட வச்சிருக்கலாமே, இல்ல இருந்த இடத்துலயே சக்கரத்தை அனுப்பிச்சிருக்கலாமே, அவரால் அது பண்ண முடியாதா? இல்ல ஒண்ணுமே இல்ல, கண்ணால அவருடைய பிருகுட்டி ஒன்ன தூக்கினா போறோம், அவன் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு 2 பேருமே இருந்த இடத்துல பஸ்மமா இருக்கலாமே. ஆனா அவர் அப்படி பண்ணாத என்னை இப்படி தூக்கி ஒழிக்கிற அளவுக்கு இடம் கொடுத்திருக்கார் பகவான் அப்படின்னாக்கா ஏதோ ஒண்ணுத்த நினைச்சுதான் செஞ்சிருப்பார் பகவான், இது மூலமாக ஒரு லீலையை காட்டத்தான் செஞ்சிருப்பார் அப்படின்ட்டு தேவியார் வாய் மூடின்ட்டா. அப்படியே உட்காண்டிருக்கா. என் கணவர் என்னுடைய பதி, அவருக்கு தெரியாதா என்னை எப்படி காப்பாத்தணும்? இல்ல உலகத்துல ஏதான ஒரு மூளை இருக்கா, அவருக்கு கண்ணுக்கே படாத மூளை ஏதான இருக்குன்னு கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா உலகமே ஜகத்தே அவருடைய திருமேனியில தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எதுவுமே நான் அவரை கேட்க வேண்டாமே, நான் எதுக்கு என் பத்திய கேட்கணும்? ஏன்னா அது அவருடைய பொறுப்பு.
அவர் என்ன கண்டிப்பா என்ன காப்பாத்துவார் அப்படிங்கிற பூரண சரணாகதி அவளுடைய பாவம். அதனால அவ ஒண்ணுமே அவ பாட்டுக்கு எங்க இருக்காளோ அங்கேயே உட்காந்துருந்தா. உடம்பு ஃபுல்லா பாசி படிஞ்சு போயிடுத்து தாயாருக்கு. பூமாதேவியினுடைய நீங்க எங்க விக்கிரகம் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தான் இருப்பா தாயார், இல்லையா? அப்போ என்ன எதனால அப்படின்னா அந்த ரொம்ப காலம் அங்க இருந்ததுனால பாசி படிஞ்சு போயிட்டாளாம் அவள் தாயார். பெருமாள் என்ன பண்ண, சரி இவன் ஏன்னா பெருமாள் எதுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த, தன் மனைவி பாசியா இப்படி துர்நாற்றம், அதுவும் மீனும் கீனும் இன்னும் என்னென்ன புழு பூச்சிகள் அங்க தண்ணிக்குள்ள இருக்கோ அதுல நம்ம தாயார் இருக்கட்டும்னு அவருக்கு மட்டும் சந்தோஷமான்னு இல்ல. எதனால ஹிரண்யாக்ஷன் பண்ண தபஸுக்கு அவனுக்கு அவ்வளோ சுக சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. அத கழிஞ்சாதான் அவரும் எதானா பண்ண முடியும். ஏன்னா அவன் தபஸும் நிறைய பண்ணிருக்கானே. அப்ப அந்த சுக சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கட்டும், அது என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் அதனால்தான் வாய்மூடின்னு இருந்தார். முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணார், உடனே பூமாதேவியை தூக்குறதுக்கு தான் வராக அவதாரம் எடுத்தார். ஏன் வராக அவதாரம் எடுக்கணும்? வேற ஏதான யானையா, குதிரையா, சிங்கமா, புலியா, கரடியா, ஏன் விஷ்ணுவாவே கூட போயிருக்கலாமே. பீதாம்பரதாரி நல்ல என்னென்ன மணி மாலை, முத்து மாலை, பவழ மாலை எல்லாத்தையும் போட்டுண்டு மகுட்டம்லாம் வச்சுண்டு நன்ன கையில சங்கு சக்கரத்தோட அங்க போய் எடுத்திருக்கலாமோ இல்லையோ? இல்ல அவர் இப்படின்னு பண்ணா மேல வந்துருப்பார் பூமாதேவி, இல்லையா? பண்ணிருக்கலாமோ இல்லையோ? ஆனா அப்படி பண்ணல. அவர் சூக்கரமா அவதாரம் எடுத்துத்தான் போனார். ஏன் சூக்கரமா அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இப்போ தளிகை பண்ற உள்ள நன்னா வேர்த்து விறுவிறுத்து மூஞ்சிலாம் அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுங்கிறது. ஃபேன் இல்ல, காத்து இல்ல, கிச்சன்ல நம்ம தளிகை பண்ணிட்டு இருக்கோம், கார்த்தால இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மாத்து கணவர் அவர் ஜம்முன்னு நன்னா அலங்காரம் பண்ணிண்டு நன்னா பட்டு பீத்தாம்பர வேஷ்டி உடுத்துண்டு மேல நன்னா சென்ட்டு கிண்ட் எல்லாம் போட்டுண்டு பட்டையா திருமண் காப்பெல்லாம் சாத்திண்டு நன்னா பளிச்சுன்னு அவர் ஜிங்குன்னு நான் வெளியில போயிட்டு வரேண்டி அப்படின்னு கொடை கடையெல்லாம் எடுத்துண்டு போனார்னா நம்மளுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் பெண்களுக்கு. என்னது இது, நான் இங்க கார்த்தால இருந்து தளிகை பண்ற உள்ள இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த பிராமணன் நன்னா சொகுசுவாசியா ஜம்முன்னு கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு எரிச்சல் வரும் இல்லையா? எப்பவுமே ஒரு ஸ்திரீக்கு அவளுடைய கணவன் அவள் நன்னா அழகா முன்னுக்கு போனாக்கா அவளுக்கு பிடிக்கும். ஆனா தன்னை விட தன் மனைவி ரொம்ப கணவன் நன்னா அழகா போனாக்கா அவளுக்கு என்னத்துக்கு இவருக்கு இவ்வளவு அலங்காரம் இப்போ வேண்டி கிடக்கு, எங்க போறார் இவர் அப்படின்னு தான் அவளுக்கு முதல்ல தோணும். அப்ப பெருமாள் யோசிச்சாரா, நம்ம தாயாரும் தானே ஸ்திரீ, அவளுக்கு நான் ஸ்திரீ குணம் பாவம் இந்த மாதிரி வச்சிருக்கேன் பொதுவா, அப்ப அவளுக்கும் அந்த மாதிரி எனக்கு பாவம் வரலாமே. நான் நன்னா பட்டு பீதாம்பரத்தோட சங்கு சக்கரத்தை கையில தரிச்சுண்டு இங்கேருந்து போய் அவளை காப்பாத்துறேன்னா, நான் இங்க பாசி படிஞ்சு கிடக்குறேன், உமக்கென்ன இவ்வளவு அலங்காரம் அப்படின்னு தாயார் சொல்ல மாட்டா வாயால, நினைச்சா. அதனால வாண்டாம் அவள் மனசு. ஏன்னா பெருமாளுக்கு தாயார் மேல ரொம்ப அதீத பிரீத்தி. தாயார் மனசு புண்படுத்துற மாதிரி அவள் மனசுல வருத்தப்பட்டு நினைச்சுக்கிற மாதிரி கூட தான் நடந்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவராம். அதனால என்ன பண்ணா, சீச்சி நம்ம இப்படி அலங்காரத்தோட போனா தாயாருக்கு ரொம்ப மனசு, அவள் பாசி படிஞ்சு கிடக்கிறாள், நான் இப்படி போனா அவளுக்கு வருத்தமா இருக்காதா? வேண்டாம், அவளை விட ரொம்ப மோசமா நான் போறேன், அவளுக்கு வருத்தம் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கரமா அவதாரம் எடுத்தேறான். சரி, சூக்கரமா அவதாரம் எடுத்தாரே, எதுக்கு அங்க கீழே போகணும் அவ்வளவு பாதாளத்துல? அவர் எப்படி எடுத்தார் அவதாரம் அப்படின்னா, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு பெரிய, எப்படின்னா அவருடைய கால்ல போட்டுக்கிற கங்கணம் கொலுசு இருக்கு இல்லையா, அந்த கொலுசுல முத்துக்கள், சூக்கரம்னா காலும் இந்த ஒரு நடுவுல அந்த குவளம்னு சொல்வாள், கொஞ்சம் ஓட்ட கேட்ட அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாம் நீங்க பாதம் பாத்தீங்கன்னா குதிரைக்கு, யானைக்கு, மாடுக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கும் இல்லையா, அதுல என்னன்னா குட்டி குட்டியா மணி எல்லாம் ஏதான கல்லு கில்லு குட்டி குட்டியா இருந்ததுன்னா ஒட்டிக்கும் போய் இல்லையா. அவர் எப்படி அவதாரம் எடுத்தாருன்னா, இந்த மேரு பர்வதம், ஹிமாச்சல பர்வதம், இந்த எத்தனை பர்வதங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த கொலுசுக்கு போடுற குட்டி சலங்க அளவுக்கு தான் தெரியுதான், அதுல ஒட்டிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி சிறு கற்கள் ஒரு மிருகங்களுக்கு கால்ல ஒட்டிக்குமோ அந்த அளவுக்குத்தான் இந்த ஹிமாச்சல பர்வதமும் இந்த பர்வதமும் அது அந்த அளவுக்கு அவ்வளவு. அப்போ எவ்வளவு உயரமா அவர் திருமேனி இருக்கும், எவ்வளவு பெரிய காலா இருக்கும், எவ்வளவு பெரிய திருமேனியா இருக்கும்,
வானத்துக்கும் பாதாளத்துக்கும் அப்படி எடுத்தாராம் அவதாரம். ஏன் அப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நன்னா அது என்னன்னா, உள்ள சேரு சகதியா இருக்கும் கீழே. பன்றி ஒண்ணுதான் சேருல எல்லாம் கூட நடக்கிறதுக்கு நன்னா அதுக்கு வழுக்காது இழுக்காது நல்லா ஸ்ட்ராங்கா போகும். சரி, எதுக்கு இவ்வளவு பெரிய அவதாரம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா பாருங்க, என் உடம்பு என்னுடைய ஹைட்டுக்கு தகுந்த வஸ்து தான் என் கையில நான் ஏந்த முடியும். ஒரு மூக்கால நான் ஒண்ணு தூக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய மூக்கு சைஸை விட அந்த பால் ஒண்ணு எடுக்கணும்னா நான் எப்படி எடுப்பேன்? அந்த பால் குட்டியா இருந்தாதான் எடுக்க முடியும். அது நல்லா இவ்வளவு பெருமாண்டுக்கு இருந்து என் மூக்கு இவ்வளவு இருந்ததுன்னா எப்படி நான் தூக்குறது அத? அதனால பகவான் என்ன பண்ணாராம், எதுக்கு மூக்கால தூக்கணும்? ஏன் கையால் அப்படி தூக்கினா என்ன? எது கைதான் இருக்கே. பன்றியா இருந்தாலும் அதுக்கு அந்த முன் அவர் நடந்துதானே போனேன். அப்ப அந்த முன் 2 கையால எடுத்திருக்கலாமே அப்படின்னாக்கா, இல்ல, தாயாருக்கு அலுங்கல் குலுங்கலே கூடாதாம். ஐயோ, ரொம்ப நாளா அவள் நடுங்கிண்டு அங்க உட்காண்டிருக்கா. நான் தூக்குற வேகத்துல எங்கேனா தாயாருக்கு அவளுக்கு அடி அலுங்கல் குலுங்கல் விடுங்கோ. அவள் போட்டு இருக்கிற ஆபரணம் இருக்கு இல்லையா, முத்து மாலை போட்டு இருந்தாளாம் தாயார். அந்த முத்து மாலை கூட உரசக்கூடாது. அந்த மாதிரி நான் அவளை அப்படியே லாவகமா என்னுடைய மூக்கால, அந்த மூக்குல இந்த இது இருக்கு இல்லையா, அதால நான் அவளை தூக்கணும் அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டேராம். அவருடைய லீலை, அவர் என்ன முடிவு பண்ணிட்டேரோ அப்படித்தான் எடுப்பாரு இல்லையா. தாயாருக்கு ஒரு முத்து மாலை கூட உரசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்தேரான். சரி, எடுத்தேரே, எதுக்கு தண்ணி உள்ள போய் இவ்வளவு முங்கி எடுத்து இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அப்படியே மேலேயே கரை மேல நின்னுண்டு இப்படின்னு பண்ணியிருந்தா வந்திருப்பாளே தாயார். அதான் இவ்வளவு பெரிய உருவம் எடுத்தேரே, மூக்கும் அவ்வளவே நீளமா இருக்குமே, அங்கே கரை மேல நின்று அங்கேருந்தே எடுத்திருக்கலாமே, அதுக்கு தண்ணி உள்ள குதிச்சு இப்படி வருவானே அப்படின்னு கேட்டா, எதுக்காக அப்படி வந்தாருனாக்கா, இப்போ நதியில யாரான விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நீந்த தெரியலனாக்கா நம்ம எப்படி எடுக்கிறது அவளை? நம்ம நதியில குதிச்சாதான் எடுக்க முடியும். மேல இருந்து வா வா மேல வா மேல வா அப்படின்னா வருவாளா? வர முடியாதே. நம்ம அதுக்கு குதிக்கணும். குதிச்சுட்டு நம்ம அவளை நன்னா தலைமுடியோ உடம்பையோ கையோ இப்படி பிடிச்சு இல்ல சட்டையோ நன்னா பிடிச்சுக்கணும். நம்மளுடைய பலம் ஜாஸ்தி இருக்கணும். அவளை இழுத்துண்டு வர அளவுக்கு எனக்கு பலம் இருக்கணும். அதுக்கு என்னன்னா, நம்ம தண்ணியில குதிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சூக்கரமா அவதாரம் எடுத்து தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே தாயார லாவகமா எடுத்திருக்காரு பகவான். அப்படி எடுத்துன்னு தன்னுடைய மடியில உட்காத்தி வச்சு அவளுடைய பாதத்தை இப்படி அந்த பாதத்தை இப்படி, திருவிடந்தையில நீங்கள்லாம் பெருமாளை சேவிச்சிருப்பேன். பெருமாள் தாயார பூமாதேவியை எப்படி அணைச்சுண்டு இந்த காலை எப்படி தூக்கி காட்டுறேன். எல்லாரும் இந்த திருவடியை பற்றினால், என் திருவடியை கூட பற்றணும்னு அவசியம் இல்லை, தாயார் திருவடியை பற்றுங்க, நான் உடனே அவளுக்கு கட்டாட்சம் கொடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த திருவடியை பிடிச்சுன்னு இருக்கார். தாயார பாக்குறேன், எதுக்கு தாயே இப்படி நடுங்கின்னு இருக்கே அப்படின்ட்டு. தாயார் சொல்றா, சுவாமி, என்ன தாயே, நான் வரமாட்டேன்னு நினைச்சியாருன்னு. இல்ல சுவாமி, நீர் வரமாட்டேன்னு நான் நினைக்கல. நீர் எனக்கு பத்தி எப்படியும் என்னை காப்பாத்துவீர்னு எனக்கு தெரியும். நான் அதை பத்தி நான் கவலையே படல. அப்ப எதுக்கு இன்னும் நீர் நடுங்கின்னு இருக்கேர் அப்படின்னா, இல்ல சுவாமி, என்ன நீர் காப்பாத்துவீர்னு எனக்கு நன்னா தெரியும். நான் அதை பத்தி சிந்தனையே பண்ணல. நான் நினைக்கிறதெல்லாம் வேற சுவாமி. உடனே தாயார பார்த்து இவர் இப்படி, ஆஹா, என் தாயார் எவ்வளவு அழகா சுந்தரியா இருக்காளே, விஷாலாட்சி அப்படின்லாம் மனசுல நினைச்சுக்கிறேராம். அப்போ தாயார் சொல்றா, சுவாமி, என்ன பார்த்தது போரும், இந்த ஜகத்தை பாரும். என்ன இந்த சமுத்திரத்திலிருந்து நீர் எப்படி ஒழுத்துருவேர்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நான் கவலைப்படல. தோ இத்தனை ஜீவாத்மாக்கள் இங்க அல்லோலப்பட்டு இருக்காளே, இவாளை எப்ப நீங்க கரையேத்த போறேள்? என்ன கரையேத்த ஓடோடி வந்தேரே, அவளை எப்ப நீர் கரையேத்த போறேர் அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொல்றேன், தேவி, நீ சொல்றது என்ன? நான் யாரையும் கரையேத்த மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு. ஆமா சுவாமி, நீர் யாரையும் ஒண்ணுமே கண்டுக்கலையே, அவளுக்கெல்லாம் பண்ணக்கூடாதா? எனக்கு எப்படி ரட்சிச்சேரோ அதே மாதிரி அவளையும் ரட்சியுமே அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்றேன், தேவி, இப்போ அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. அவள் அந்த ஜீவாத்மாவுக்கும் இஷ்டம் இருக்கணும், நான் போகணும், எனக்கு வைகுண்டம் வேணும், வைகுண்டத்துக்கு நான் போகணுங்கிற ஆசை அந்த ஜீவாத்மாவுக்கும் இருக்கணும். இப்ப வச்சுக்கோங்க, நான் இப்போ சக்கரை பொங்கல், மைசூர் பாக்கு, லட்டு அப்படின்னு விதவிதமா பக்ஷணங்கள் பண்ணிருக்கேன். என் குழந்தைய கூப்பிடுறேன், அம்மாடி வா, இந்த பாரு, நான் சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன், இந்த சாப்பிடு. அந்த குழந்தைக்கோ இந்த ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிடாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வயத்தை கெடுத்து வச்சுருத்து. அதுக்கு வயிறுக்கு அன்னைக்கு மந்தம் சரியில்லை.
அவ சொல்றா, ஐயோ அம்மா வேண்டவே வேண்டாம், எனக்கு சக்கரை ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வயிறே சரியில்லை, எனக்கு வெறும் தண்ணி கொடு போரும், கஷாயம் கொடு போரும் அப்படிங்கிறா. வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறா. நான் சொல்றேன், இல்லடி மைசூர் பாக்கு இருக்கு, இந்தா சாப்பிடு அப்படிங்கிறேன். ஐயோ மைசூர் பாக்கும் என்ன ஒண்ணுமே சாப்பிட்டா வாந்தி ஆயிடும், வேண்டவே வேண்டாங்கிறா. நான் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நல்ல வசத்தியா எல்லாம் வீட்டுல பண்ணினது பலகாரங்கள் கொடுக்கறேன். ஆனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அவளுடைய வயிறு மந்தம், அதனால அவ அதை வேண்டாங்கிறா. அதே மாதிரி பகவான் என்ன சொல்றேன், நானன்னா வைகுண்டம் மைசூர் பாக்கு கொடுக்கறேன்னு தான் சொல்றேன். மைசூர் பாக்கு, சக்கரை பொங்கல், லட்டு மாதிரி இருக்கிற இந்த வைகுண்டத்தை கொடுக்கறேன்னு தான் சொல்றேன், மோட்சம் கொடுக்கறேன்னு தான் சொல்றேன். ஆனா இந்த சம்சாரங்கிற ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு அதுதான் நன்னா இருக்குன்னு நினைச்சுட்டு அவ அதுதான் வேணும்னு கேக்குறா. அதனால யாரும் வரமாட்டேங்கிறா தேவி. அதுக்கோசரம் நான் கிருப பண்ணலன்னு கிடையாது. நான் கிருப பண்ண யாரு பக்தர்களோ அவளுக்கு நிறைய கிருப பண்ணி என்னுடைய பெரிய வீடுனா வைகுண்டம், பெரிய வீட்டுக்கு நம் வீட்டுக்கு நான் அழைச்சிருக்கேனே, அப்படி அழைக்காம இல்ல தேவி, நான் அப்படி கல் மனசுக்காரன் இல்ல அப்படிங்கிறேன். அப்ப தேவி சொல்றா, என்ன யாரான பக்தர்கள் உன் வீட்டுக்கு வந்திருக்காளா? அந்த பக்தர்களை பத்தி எனக்கும் சொல்லுங்களே, நீர் பண்ணிருக்கேரா, சொல்லும் எனக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே அப்ப சொல்றேன், கேளும், இப்ப நான் சொல்றேன் தேவி விஷாலாட்சி கேளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்தர்களை பத்தி ஒரு அத்தியாயமா சொல்லிட்டு வரேன். அதுதான் வராக புராணம். இப்போ வராக புராணம் எப்படி பிறந்ததுங்கிறதுக்கு இந்த இவ்வளவு பெரிய கதை. அதுதான் ஒரு பக்தர்கள் பத்தியா நிறைய பெரிய புக்கு இது, நிறைய கதைகள், நிறைய பக்தர்களை பத்தி. அதுல 48வது அத்தியாயம் கைசிக மாஹாத்மியம் அப்படிங்கிற கதை. இப்ப இந்த கதையை பத்தி நம்ம பார்ப்போம். இதுல நிறைய பக்தர்களை பத்தி சொன்னார், அதுல இந்த பக்தனை பத்தி சொல்றேன் தேவி, உனக்கு இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னொரு பக்தன், நம்மளுடைய நம்பாடுவான் அப்படிங்கிற பக்தனை பத்தி உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறேன். அப்படியா சுவாமி, அப்படி என்ன அந்த நம்பாடுவான் பத்தி சொல்றச்சேவே உங்களுக்கு முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியறதே அப்படின்னு சொல்றேன். ஏன் தேவி, அவன் என்னுடைய பரம பக்தன், அவனை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு இந்த வராக புராணத்தை சொல்றேன். இதுக்கு நடுவுல வராக புராணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் பராசர பட்டர் எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, ஏன் வராக பகவான் வசத்தி, மத்த அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு அவதாரங்கள் எவ்வளவு அப்படின்னு தெரியும் இல்லையா, மத்ஸ்ய கூர்ம அப்படின்னு எல்லா அவதாரமும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சரி, அந்த அவதாரங்களை சேவிச்சுக்கலாமே, வராக பகவானுக்கு எதுக்கு இவ்வளவு சொல்றார் பராசர பட்டர் அப்படின்னு கேட்டா, அதுல அவர் சொல்றார், முதல்ல க்ஷீராப்தி, அதாவது பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பகவான் கிட்ட போய் சேவிக்கலான்னு பார்த்தா கடல் ஓசை அவ்வளவு ஓசையா இருக்கான். சரி, நம்மளுடைய கோரிக்கை எனக்கு வைகுண்டம் கொடு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா கடல் ஓசையில நம்ம சொல்றது அவர் காதுல உள்ள, அவர் சொல்றது நம்ம காதுல உள்ள. அவர் நன்னா அதுல வேற அந்த அவ்வளவு கடல் ஓசையில கண்ணை மூடின்னு படுத்துன்னு, கண்ணை திறந்தாவது பாத்தேரா ஜாடையா காட்டலாம்னா அதுலயும் அவர் கண்ணை மூடிண்டு நன்னா சயனிச்சுட்டு இருக்கார். அவர் பார்க்கவே இல்லை. என்னடா இப்படி ஒரு பார்க்காம இப்படி உட்காண்டிருக்கேரே, எப்படி சொல்றது நானு அவர்கிட்ட, அதனால சொல்ல முடியும். அதனால அவர்கிட்ட போலையாம். யாரு? பராசர பட்டர் தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கே, ஏன் போல அப்படின்றத. அடுத்தது சரி, பரலோகவாசி அதாவது வைகுண்டத்துல இருக்கிற பகவான் அவரை சேவிக்க போலாமே அப்படின்னு பார்த்தாக்கா, இங்க இருந்து வைகுண்டம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் ஜீவாத்மா, இன்னும் நான் முக்தாத்மாவா ஆலையே. நம்ம இப்ப இந்த லோகத்துல இருக்கோம், பத்தாத்மானா இந்த லோகத்துல பந்தத்துல இருக்கேன் நானு. அப்போ பத்தாத்மா, முக்தாத்மாவா ஆனாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். முக்தாத்மா நித்திய சூரிகள் தான் வைகுண்டத்துல இருக்கா. இங்கேருந்து நான் வைகுண்டத்துல இருக்கிற பகவானின் கூட்டா கேட்கிறோ இல்லையோ அது வேற சந்தேகமா இருக்கு, எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய அஜ்ஞானம், எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவர் நான் சொன்ன வார்த்தையை கேட்டாரா இல்லையா, எங்கேயும் பெருமாள் இருக்காரு, எல்லாம் பெருமாள் கேட்கிறாருங்கிறது ஒரு ஞானம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல மனசுல ஜீவாத்மாவோ இல்லையோ, எனக்கு நடுவுல சந்தேகம் வந்துடுறது, பெருமாள் கேட்டாரோ இல்லையோ, கண்ணு இருக்கா பகவானுக்கு, எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப பகவானுக்கு என்ன கண்ணு இல்லையா? ஆனா கூட நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துடுது, பகவானுக்கு கண்ணே இல்லை, எனக்கே கஷ்டம் கொடுத்துன்னு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதனால நான் ஜீவாத்மாவா இருக்கிறதுனால அவர் முக்தாத்மாக்கு மட்டும் கட்டாட்சம் பண்றார்
நம்மளுக்கு பண்ணல அப்படின்னு எண்ணம் வந்துடுறான். அதனால சரி பரலோகவாசியான வைகுண்டநாதன் கிட்டயும் போலாம். சரி வேற எங்க போலாம்? மத்ஸ்ய அவதாரத்துக்கிட்ட போய் பகவானே எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்கலாமா? அப்படின்னு பார்த்தா மத்ஸ்யம் எங்க இருக்கும்? எப்பவும் சமுத்திரத்துல தண்ணியில தானே இருக்கும். அதுவே கரையேறல. அப்ப என்ன இந்த சம்சார கடல்ல இருந்து என்ன எப்படி கரையேத்தும்? அதனால சந்தேகம் வந்துருத்தான் பட்டருக்கு. அடாடா, இந்த மத்ஸ்யமூர்த்தி அவர் மீன் கரையேறினா என்ன ஆகும்? அதுக்கு ஒன்னும் வேல்யூ இல்லையா, உயிர் போயிடுமே. சொல்றேன், மத்ஸ்யமூர்த்தி அவரே கரையேறல, அவரே தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கார். நான் இப்ப போய் எனக்கு கரை ஏத்தி விடு, சம்சார கடல்ல இருந்து என்னை ஏத்துனா எங்க ஏத்துறது? அவர் ஏத்த மாட்டார். ஏன்னா நம்பிக்கை இல்லையா. மத்ஸ்யமூர்த்தி என்ன கடல்ல இருந்து ஏத்துவேரா? மாட்டார். சம்சார சாகரத்துல இருந்து என்ன ஏத்தி விட மாட்டார் அப்படின்ட்டு நம்பிக்கை வரலையாம் சுவாமிக்கு, பராசர பட்டருக்கு. சரி, அடுத்தது கூர்மாவதாரத்தை சேவிப்போமா? அவர்கிட்ட போய் என் கோரிக்கையை வைக்கலாமே. எனக்கு மோட்சம் கொடும் சுவாமி, எனக்கு வைகுண்டத்துல இடம் கொடும் சுவாமி அப்படின்னு கேட்கலாமே. அப்படின்னு பார்த்தா கூர்மம் என்னன்னா, ஒண்ணு கூர்மம் மேல வந்து மந்திர மலைய வச்சுட்டு இருக்கார். நன்னா கடையறதுக்கு சமுத்திர மந்தனம் ஆர்ச்சதுன்னு அந்த மலையை வச்சுட்டு இருக்கார். வச்சுட்டு நன்னா கடன் கடையறா. அது இப்படி கடைஞ்சா என்ன ஆகும்? கீழே கீழே தானே போகும். நம்ம மேல ஒண்ணுத்த வச்சுட்டு அதை நன்னா இப்படியே ட்ரில் பண்ணா அது கீழே கீழே உள்ளதானே போகும் இல்லையா? அது மேல வராதே. அவர் இன்னும் கடல்ல உள்ளுக்குள்ளே அழுத்திடுவார். அவர் அந்த கடல்ல அழுந்தின்னு இருக்கார். என்ன சம்சார கடல்ல இன்னும் கொஞ்சம் அழுத்திண்டே இருப்பார். வாண்டவே வேண்டாம். அவர் என் கூர்மா அவதாரத்தை நான் சேர்க்க போறதுல இன்னும் கீழ் நோக்கித்தான் போயின்னு இருக்காரே தவிர மேல் வைகுண்டம் இருக்கு, மேல இருக்கு. மேல் நோக்கி என்ன வரவே விடமாட்டார். அதனால அவர்கிட்டயும் நான் போய் மோட்சத்தை கொடுன்னு கேட்க போறதில்லை. சரி, நிருசிம்ம அவதாரத்தை கேட்கலாமா? மோட்சத்தை கொடும் சுவாமி, எனக்கு வைகுண்டம் வேணும், என போறோம் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி வேண்டாம், என்னொடுத்துக்கும் சுவாமின்னு கேட்கலாமா? அப்படின்னா ஒண்ணு, அதாவது அவர் பிறந்த வேலையே சரியில்லையா. சாயங்காலம் ஒண்ணு கார்த்தால அப்படின்னா வெளிச்சம் நன்னா இருக்கு, எந்திருங்கோ எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்கன்னு சொல்லலாம். ஒண்ணு ராத்திரி இருட்டி போச்சு எல்லாரும் படுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். இந்த நடுவுல சாயங்காலம்னாக்கா நம்ம சுறுசுறுப்பாவும் இருக்க மாட்டோம், படுத்துக்கவும் கூடாது, ரெண்டும் பண்ணப்படாது. அதுவே நடுத்தரமா இருக்கு இல்லையா? அப்ப சரி அது இருக்கட்டும். அதையும் அதுக்கு மேல என்னன்னு கேட்டா, இங்கே கீழே நரம், மேல நரசிம்மம். ஹிருதயம் எப்படி இருக்கு? சரி, அவர் ஹிருதயத்துல நினைக்கிறது தானே நம்ம வாயால சொல்லுவோம். அவர் ஹிருதயம் வைகுண்டம் கொடுக்கலான்னு நினைச்சா கூட வாய் சொல்லாதான், கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாதான். அதனால ஹிருதயத்துல நினைக்கிறாரா, வாயில கடுமையா சொல்லுவாரு. ஏன்னா சிங்கம் எப்பவுமே கர்ஜிச்சுட்டு தான் இருக்கும், சாந்தமா அதுக்கு அமைதியா பேசவே தெரியாது. அப்ப ஹிருதயத்துல கருணை இருக்கலாம், ஆனா வாயால வராதே. அதனால அவர்கிட்டயும் போறதில்ல. சரி, வாமன அவதாரம் சேவிக்கலாம் நம்ம அப்படின்னாக்கா அந்த பையனை நம்பவே படாது. ஏன் அப்படின்னா, சின்ன கால் காமிச்சான், பெருசா அளந்தான் உலகத்தையே ஒரே அடியில. மேல லோகத்தை ஒரு அடி, மூணாவது அவன் தள்ள வச்சான். அதனால இவனையும் விஷமக்கார பையன் இவன். அதனால இவனையும் வாமனத்துல இருக்கிற அந்த நாராயணனை விஷமக்கார பையன் அப்படின்னு வச்சுட்டா பேரு. அதனால இந்த விஷமக்கார பையனை நம்ப போறதில்ல. சரி, அப்ப பரசுராமரை போய் கேட்கலாமா அப்படின்னாக்கா, பரசுராமன் என்ன பெருமாள்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லார்கிட்டையும் நம்ம எல்லாரும் பெருமாள்கிட்ட போறோம் இல்லையா? நம்ம என்ன நினைச்சுப்போம் பெருமாள்கிட்ட? பெருமாள் என்ன மன்னிச்சுடணும், நம்ம பெரிய தப்பு பண்ணிருக்கோம். நம்ம யாருக்கு தப்பு பண்றோமோ இல்ல துரோகம் பண்றோமோ இல்ல கெட்டது பண்றோமோ அவா கிட்ட நம்ம டைரக்டா மன்னிப்பு கேட்க மாட்டோம், எந்த ஜீவாத்மாவும் கேட்காது. ஆனா அது என்ன பண்ணும், நமக்கு தெரியும் அதுக்கு நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்ப என்ன பண்ணும், கோவில்ல போய் 101 ரூபாய் போடுறேன், 1001 ரூபாய் போடுறேன், இந்த 12 பிரதட்சணம் பண்ணிட்டேன், 108 பிரதட்சணம் பண்றேன், இன்னைக்கு ராமநாமம் நன்னா ஒரு 10 மாலை ஜபிக்கிறேன், என் பாவத்தை போக்கிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன் சுவாமி மன்னிச்சுக்கோ அப்படின்னா பெருமாள் அவளை மன்னிக்கவே மாட்டேறான். நீ யாருக்கு கெடுதல் பண்ணியோ, யாருக்கு நீ தொந்தரவு கொடுத்தியோ, மன கஷ்டமோ உடல் கஷ்டமோ இல்ல பணத்தை ஏமாத்தினியோ, என்ன பண்ணியோ அவள்கிட்டயே போய் சொல்லி மன்னிப்பு கேட்கறதாதான் பெருமாள் மன்னிக்கிறார். அப்ப அவன் மன்னிக்கலன்னா அவனுக்கு அந்த பாப்பம். ஆனா நீ அவள் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற பெருமாள். அப்புறம் பெருமாள் என்ன சொல்றேன், கொஞ்சம் புரிய வச்சு, சரி மனசுல நிமிந்து பிராயஷ்சித்தம் பண்ணாக்கா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மன்னிக்கிறார். அவர் பிராயஷ்சித்தம் பண்ணணும்.
சரி பிராயஷ்சித்தம் பண்றான் தன்னுடைய தப்பு. ஆனா அதுக்கப்புறம் நான் பெருமாளே சரணாகத்தின்னு அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதே தப்பை திருப்பியும் பண்ணக்கூடாது. பண்ணா மன்னிக்க மாட்டேன். பிராயஷ்சித்தம் பண்ணா நம்ம பெருமாள்கிட்ட என்ன நினைச்சுக்கிறோம், என்கிட்ட பொறுமையா பெருமாள் என்ன மன்னிச்சுடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்ப பரசுராமர் எப்படி? அவர் மன்னிக்கவே தெரியாது, அவர் மன்னிப்பே தெரியாதே, ஒரே வெட்டு, அவ்வளவுதான், தலை தனி உடம்பு தனி. ஏன்னா க்ஷத்திரியன் அத்தனை பேரையும் கொண்டுட்டாரு இல்லையா? ஒரு தன்னுடைய அந்த இதை எடுப்பார், ஒரே வெட்டு போடுவார், அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. மன்னிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதவர். அதனால நானும் மகா பாப்பி, இத்தனை கோட்டி கோட்டி ஜன்மம் எடுத்து என்னுடைய என்னன்னா மொத்தம் நான் தப்பு பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ணிருக்கேன். இப்ப போய் பெருமாளே என்ன என் பாப்பத்தை எல்லாம் மன்னிச்சு என்ன வைகுண்டத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னா பெருமாளுக்கு மன்னிக்கணும். உண்மையில மன்னிச்சுடுவார் பெருமாள். நம்ம உண்மையா பிராயஷ்சித்தம் பண்ணாக்கா மன்னிப்பேர். ஆனா பரசுராமர்கிட்ட போனா நீ பண்ண பாபத்துக்கு உன்னை உயிரோட விட்டதே தப்பு, இந்த 2 போடுறேன்ட்டு இன்னும் 2 போட்டுருவார் அவர். அதனால பரசுராமர் கிட்ட க்ஷமிக்க மாட்டார். அதனால க்ஷமிக்காதவன் கிட்ட நம்ம போக முடியாது. பரசுராமர்ட்டையும் போலையாம் சரி, ராமன் கிட்ட போலாமா அப்படின்னா, நம்மளுக்கு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, அதாவது என் ஃப்ரெண்டை பார்த்தா என்னை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கா. ராமனுக்கு ஃப்ரெண்டு யாரு? வானரங்கள், ராட்சசன் விபீஷணன் ஃப்ரெண்டு, காட்டுவாசியான குஹன் ஃப்ரெண்டு. இவாளெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுண்டா இவர் என்னத்தை கொடுப்பார்? கொடுக்க முடியாது இவராலையும். என்ன செய்வார் இவர்? அதனால வானரம் இருந்து, வானரத்துக்கோ மனச்சஞ்சலம் ஜாஸ்தி. இந்த மரத்துல இருந்து அந்த மரம், அந்த மரத்துல இருந்து அடுத்த மரம், அப்படி குதிக்கிறவது. அசுரனை நம்பவே முடியாது. ஏன்னா அசுரனை அழிக்கிறதுக்கு தானே அவர் அவதாரமே எடுத்தார். எடுத்துட்டு பார்த்தா அசுரனைய ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்கார். சரி, பார்த்தா குஹனை யாரோ காட்டுவாசி, அவனுக்கு படிப்பு ஞானமா ஒரு ஞானம் கிடையாது, இவரோ சக்கரவர்த்தி திருமகன், பார்த்தா ஃப்ரெண்டு எனக்கு அவன்கிறார். அதனால இவர்கிட்டையும் நான் போறது இல்ல. ஏன்னா ஃப்ரெண்டை பார்த்து உன் மித்திரனை பார்த்து உன்னை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கிற பட்சத்துல இவன் மித்திரன்கள் யாருமே சரியில்லை. அப்போ ராமன் கிட்டையும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? குரங்கு மாதிரி மனசு மாறி எடுத்துனா இப்போ தரேன்னும் தரமாட்டேன்னு என்ன பண்றது? வேண்டாம், அவர்கிட்டயும் நான் போறது இல்ல. சரி, பலராமன் கிட்ட போலாம், அவரும் பெருமாளுடைய அவதாரம் தானே, அவர்கிட்ட போலாம் அப்படின்னா அவர் கள்ளு குடிப்பார். கள்ளு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? கள்ளு குடிச்சுட்டு ஒரு நாள் இப்படிதான் உட்காண்டிருந்தாராம், அப்படியே தலையை சுத்தின்னு இருந்தது, கள்ளு குடிச்சுட்டு. அப்ப என்ன எடுத்து யமுனைய இங்க வா நான் குளிக்கணும்னு கூப்பிட்டார். யமுனை சொன்னா நான் போற வழியில தான் போவேன், நீ கூப்பிட்ட வழிக்கெல்லாம் நான் போக மாட்டேன், என்னோட இது அந்த நதினா ஒரு ஓடுற இது இருக்கு இல்லையா, அது எப்படி ஓடுமோ அந்த லைன்ல தான் நான் ஓடுவேன், உனக்காக இப்படி குறுக்க திரும்பி எல்லாம் என்னால ஓட முடியாதுன்னு சொன்னாலாம். கோபம் வந்துருத்து பலராமனுக்கு. தன்னுடைய இதை எடுத்தார், தூக்கி போட்டு இழுத்தாரு யமுனை மேல. யமுனா இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராம்காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா யமுனை இப்படி திரும்பி இப்படி போறான் இருக்கு. அப்போ உடனே அவள் அப்படியே கையை கூப்பிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாளாம் யமுனை. அப்போ பலராமனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கள்ளு குடிச்ச அதெல்லாம் போனா விட்டு யமுனைய பார்த்து எதுக்கு நீ இங்க இருக்கேன்னு கேட்டார். யமுனை சொன்னா நீர் தான் சுவாமி என்ன உங்களோட எதுவா கலப்பையால இழுத்தீர் அப்படின்னு சொன்னோன்னு, ஐயோ பரவாயில்ல, நான் ஏதோ கள்ளு குடிச்சு அந்த மயக்கத்துல பண்ணிட்டேன், இங்க வந்துட்டேன், வந்ததுதான் வந்தேன், சரி இங்க இருக்கிற பிருந்தாவனத்துல இருக்கிற பக்தர்களுக்கு உன்னோட அருளை காட்டு அப்படின்னு சொல்லிட்டேறோம். அதனால இப்ப பிருந்தாவனத்துல ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா அந்த யமுனை அங்க பிரிஞ்சு ஒரு நேர போறதுல இருந்து ஒரு வளைஞ்சு போறான். அந்த மாதிரி அதோட கலப்பைன்னா என்னது? கலந்தது, கலப்படம்னு சொல்றோம் இல்லையா. அவர் ஆயுதமா வச்சுட்டு இருக்கிறதே கலப்படத்தை. அந்த மனுஷனையும் நம்ப முடியாது, அவர்கிட்டயும் நம்ம மோட்சம் கொடு அப்படின்னு கேட்க முடியாது. சரி, கிருஷ்ணன் கிட்ட கேட்கலாமா? பெருமாளை பகவானே எனக்கு மோட்சத்தை கொடும் சுவாமி, நீர் தான் ஒருத்தர் வந்திருக்கேர், அவதரித்திருக்கேர், எல்லா அசுரர்களையும் இந்த ராட்சசர்களையும் பாரம் எடுத்து கலி வேற பிறக்க போறான், அதனால எங்களை இதுல இருந்து முக்தி கொடும் அப்படின்னு அவரை கேட்கலான்னு பார்த்தா இந்த பிள்ளையோ பொய், பரந்தத்திலேருந்து பொய் புழுகாண்டி. எப்படி பொய்னாக்கா, கோகுலத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் யாரோ கண்ணன், முகுந்தன், கோவிந்தா, கோபாலா, யசோதானந்தன், நந்தநந்தன் அப்படின்னு கூப்பிட மாட்டாளாம். எவ்வளவு பேர் இருக்கு கண்ணனுக்கு? கண்ணனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு, ஆனா யாரும் அப்படி கூப்பிட மாட்டாளாம். எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஒரு கோபிகை இன்னொரு கோபி கிட்ட பேசுவாளாம். எப்படி பேசுவாளாம்? அவ எதான தேடின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கோபி அவ எங்க போச்சு என் மாடு, இங்க 1 2 3 4 5, ஐயோ 8 தான் இருக்கு, இன்னும் 2 எங்க போச்சுன்னு தேடின்னு இருப்பாளாம்.
அப்ப இன்னொரு கோபி தன் தலையில யமுனை தண்ணி வச்சுன்னு வந்துட்டு இருக்கோ, ஓ ஷியாமா என்ன தேடின்னு இருக்க நீ அப்படின்னு கேட்பாளாம். இவ சொல்லலாம், ஏன் 2 மாட்டை காணும் அப்படின்னா. அந்த புழுகாண்டி வந்தானா, கண்ணன் வந்தானான்னு கேட்க மாட்டாளாம். அந்த புழுகாண்டி வந்தானா அப்படின்னு கேட்பாளாம். உடனே வந்து இவ சொல்லுவாளாம், ஐயோ அந்த பொய் சொல்ற பையனுக்கு நன்னா வாய் மேலேயே 2 போட்டு இழுத்துட்டு வரேன். என் மாடை உன் வீட்டுல கட்டிட்டேன்னு சொன்னா இங்க மாட்டை காணும் அப்படின்னு வளம். அந்த பொய் சொல்ற வாய்க்கு 2 போட்டு கொண்டு வர. இன்னும் உள்ள போனா வெண்ணெய் வேற திருடி சாப்பிட்டுட்டு வெண்ணெயே சாப்பிடலன்னு சொல்லுவானா. அதுவும் எப்படி நம்புற மாதிரி பொய் இல்லையா, நம்பவே முடியாத பொய் சொல்லுவானா. எப்படின்னா, ஒரு நாள் என்னாச்சா, கோபிகை வந்து பாக்குறா, இவர் நன்னா பானை உள்ள கைய விட்டு தலையையும் உள்ள விட்டு, இங்க தலையில எல்லாம் வெண்ணெய், இங்கெல்லாம் வெண்ணெய், கை நன்னா முழங்கை வரி நன்னா இப்படி வச்சுன்னு நக்கின்னு இருக்கே. அவ சகாக்கள் வேற, கண்ணா எனக்கு கொடு கண்ணாங்கிறா. இந்த விரல்ல நீச்சப்பிக்கோ, இந்த விரல்ல நீச்சப்பிக்கோன்ட்டு கைய கொடுத்துட்டு இருக்கார். அந்த சமயம் பார்த்து அந்த அந்த வீட்டு சொந்தக்காரியான கோபி வந்துட்டு கேக்குறா, கண்ணா ஏய் புழுகாண்டி, என் வெண்ணெய் எடுத்தியா நீ அப்படின்னா. இல்லையே நான் வெண்ணையே எடுக்கலையே, மூஞ்சியவர் அப்பாவியா வச்சுண்டு, இல்லையே நான் வெண்ணையே வச்சுக்கலையே, எடுக்கலையே அப்படின்னா. அப்ப இது என்னது கையில அப்படின்னு கேக்குறா. வெண்ணத்தான் அப்படின்னா. அப்ப நீ திருடி சாட்டியா? நான் சாட்டேன்னு சொன்னேனா அப்படின்னா. அப்ப என்னதான் பண்ண நீ? எப்படி என் பானை கீழே வந்தது அப்படின்னு கேக்குறா. அவ சொல்ல, இல்ல என்னோட குட்டி கண்ணுக்குட்டி மாடு இல்ல, அது காணாம போச்சு. அது அப்படியே தேடிட்டு வந்தேன்னா உன் வீட்டு கதவு தான் திறந்திருந்தது, அப்படியே இங்க உள்ள நுழைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன் அப்படின்னா. அப்புறம் அப்படின்னா, மாடு கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா. இல்ல மாடு கிடைக்கல கோபி, நான் பார்த்தேன் இந்த பானை தான் இங்க இருந்தது, திறந்திருந்தது. இந்த பானைக்குள்ள அந்த மாடு போயிருக்கும்னு எனக்கு நன்னா புரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணேன், இந்த பானைக்குள்ள கையை விட்டு பார்த்தேன்னா கை செயல் உள்ள இருக்கியான ஒளிஞ்சுட்டு கொண்டு தலையை விட்டு பார்த்தேன், மாடு கண்ணுக்கு தென்படல. கையையும் விட்டு அது வெண்ணைக்கு வெள்ளை மாடு பாரு, உன்னோட வெண்ணெய் 2 கலர் தெரிய மாட்டேங்கிறது, அதனால கையை விட்டு நல்லா களறி பார்த்தேன். அவ உடனே கேக்குறா, அப்புறம் மாடு கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா. இல்ல கோபி, அது வெளியில போயிடுத்து போல இருக்கு, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது. அப்போ சரி கைய விட்ட தலையை விட்ட எப்படி வாயில வெண்ணெய் இருக்கு அப்படின்னா. ஐ கோபி, உனக்கு இது கூட புரிய மாட்டேங்கிறதே, நான் இப்படி வாயை விட்டேன்னா வெண்ணையா ஒட்டின்றது, தானே வந்து ஒட்டின்றது, எனக்கு என்ன தெரியும் அது வாயில ஒட்டிக்கும்ட்டு அப்படின்ற. இது வந்து நம்புற முடியாத பொய் பார்த்தீங்களா. இப்பேற்பட்ட இந்த கண்ணன் பொய் சொல்றத இவன் வார்த்தை எப்படி நம்புறது, மோட்சம் கொடுப்பான்னு சொன்னாக்கா. இப்படி கோபி கிட்ட அல்ப வெண்ணெய், அதுவும் யசோதா வீட்டுல இல்லாத வெண்ணையா, நிறைய வெண்ணெய் இருக்கு. அவ 9 லட்சம் மாடுக்கு அதிபதி. அப்பேற்பட்ட வெண்ணெய் அவன் வீட்லயே இவ்வளவு எக்கச்சக்க வெண்ணெய், வெளியில வந்து இப்படி திருடிட்டு நம்ப முடியாத பொய்ய சொல்லிட்டு இருக்கிறவன மோட்சத்தையா கொடுக்க போறான். அவன் கிட்ட போய் கேட்கவே போறதில்ல. சரி கல்கி அவதாரத்தை போய் நம்ம மோட்சம் கேட்டுக்கலாமா அப்படின்னாக்கா, கல்கி அவதாரம் இன்னும் 4,32,000 வருஷம் கழிச்சு. இன்னும் அவ்வளோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் அவ்வளோ ஜனன மரணம் எடுத்துட்டு இருக்கணும். வேண்டவே வேண்டாம்ப்பா, இப்பவே எனக்கு மூச்சு வாங்குறது, இப்பவே நான் பண்ண பாப்பத்துக்கு எல்லாம் போரும் சாமி, இந்த ஜகத்துல இருந்து போனா போரும்னு ஆயிட்டேன், நிறைய இதுவாயிடுத்து எனக்கு, வேண்டவே வேண்டாம். அதனால கல்கி அவதாரம் வரவரில் நம்ம காத்திருக்க வேண்டாம். அதனால நம்ம யார சேவிக்கலாம், யார்கிட்ட கேட்கலாம்? வராகமூர்த்தி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேவி கேக்குறா முதல்ல, நீர் எப்படி கட்டாட்சி பேர் அப்படின்ட்டு. இந்த ஸ்லோகம் ஆரம்பத்துல அதான், நீர் எப்படி கட்டாட்சி பேர், எப்பேற்பட்ட பக்தனுக்கு நீர் அருள் புரிவீர் அப்படின்னு தான் கேக்குறா. அப்ப அதுக்கு இவர் சொல்றேன், தேவி யார் ஒருத்தன் என்ன ஒரு வாட்டியாவது அப்படி கையை கூப்பி என்ன சேவிச்சுட்டு மனசுல நினைச்சுக்கிறானோ, என்ன இது பண்றானோ, நன்னா இது சின்ன வயசுல நினைச்சுட்டானோ, அப்போ ஏன்னா பகவத்கீதால என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டா, அந்த யார் கடைசி நிமிஷத்துல என்ன நினைச்சுக்கிறாளோ, மரணம் தருவாயில் கடைசி நிமிஷத்துல என்னை யாரு நினைச்சுக்கிறாளோ அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி நிமிஷத்துல நம்மளுக்கு நினைவு போயிருக்கலாம், வாயில கஞ்சி விடுவா, கஞ்சி வாயில முழுங்க தெரியாது, இப்படி வெளியில வழிஞ்சு போயிடும். ஜன்னலுக்கு வெளியில நம் குழந்தைகளே கேட்டுட்டு இருக்கோம், எவ்வளவு நாள் டாக்டர், இப்படி எப்போ எதான சீக்கிரம் ஆயிடுமா, இன்னி நாளையில ஆயிடுமா, இல்ல இன்னும் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா ஜன்னலுக்கு வெளியில.
நம்மளுக்கு அது காதுல வேற விழும், இன்னும் நம்மளுக்கு ஐயோ நம்ம பெத்த குழந்தைகளா நம்மள இப்படி கேட்கறது அப்படின்னு மன வருத்தமும் வரும். அந்த மாதிரி இருக்கச்சே கண்ணனை நினைச்சுக்கணும்னு தோணுமா யாருக்காவது? கண்ணன் நினைவு வருவாரா? வந்தால் ரொம்ப அந்த ஜீவாத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம எல்லாம் பாப்பம் நிறைய பண்ணிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு டக்குன்னு அப்படி வராது. ஐயோ இந்த புள்ள இப்படி கேட்டுருதே, நான் என்னை வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்படி என்ன கேட்டுருது பத்தியா, இது இன்னும் எவ்வளவு நாள் தாங்கும்னு கேக்குறதே நம்ம பிள்ளை அப்படின்னு தான் மனசுக்கு தோணும் இல்லையா. அதுக்காக வராக பெருமாள் சொல்றேன், அவன் சாகும் தருவாயில் என்ன நினைச்சுக்கணும் அவசியம் இல்ல, சின்ன வயசுல ஒரு வாட்டியாவது என்ன நன்னா சேவிச்சிருந்தானாக்கா அவனுக்கு நானே போய் கட்டாட்சம் பண்றேன். அவன் என்ன நினைக்கவே வேண்டாம், நான் அவனை நினைச்சுக்கிறேன் தேவி, அவனுக்கு கட்டாட்சம் கொடுக்கிறேன். அதனாலதான் பராசர பட்டர் சொன்னேர், வராகமூர்த்தியினுடைய இந்த புராணத்தை எல்லாரும் அந்த வராகமூர்த்தி நன்னா சேவிச்சுக்கணும். ஒரு தரமாவது மனசார நினைச்சு பெருமாளை நான் உன்னுடைய சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேவிச்சுக்கணும்ட்டு பராசர பட்டர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கார். ஏன் நம்ம வராகமூர்த்தியை சேவிக்கணும்? மத்த எல்லா அவதாரங்கள்லயும் ஏதான ஒண்ணு கொஞ்சம் கொடுப்பேரோ கொடுக்க மாட்டேரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவதாகவும், வராகமூர்த்தி யாரும் என்ன கடைசி நிமிஷத்துல நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது தேவி, ஒரு வாட்டி அவன் நினைச்சிருந்தா போறோம், நான் அவ கிட்ட போய் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த கைசிக புராணத்துல அவர் சொன்னதாக பராசர பட்டர் நம்மளுக்கு அருளி கொடுத்திருக்கார். இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய கதைகள் அவர் சொல்லிட்டார். இது 48வது அத்தியாயத்தினுடைய இதுல சொல்றேன் என்ன அப்படின்னாக்கா, அவ கேக்குறா, சுவாமி இந்த நம் பாடுவான பத்தி உனக்கு இந்த கதையில சொல்றேன் அப்படிங்கிறேன். நம் பாடுவான் அது சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கு மம காயக அப்படின்னு எழுதியிருக்கு, என்னுடைய நம்மளை பாடுபவன் அப்படின்னு எழுதியிருக்கு. அவனுடைய உண்மையான பேர் ஏதோ அது தெரியாது யாருக்குமே, ஏன்னா எங்கேயுமே அதுக்கு ப்ரூஃப் கிடைக்கல. ஏன்னா பகவானே அவனுக்கு பேர் வாயால சொன்னது என்னன்னாக்கா மம காயக. அப்ப பராசர பட்டரும் என்ன பண்ணிட்டே நம் பாடுவான், அதையே சமஸ்கிருத வேர்ட அப்படியே தமிழ்ல நம் பாடுவான் அப்படின்னு எழுதி சொல்லியிருக்கார். அதையே பராசர பட்டர் அவனுக்கு பேராகவே வச்சுட்டார். அதாவது நம் பாடுவான்கிற ஒருத்தர் என்ன குலத்தை, பாணர் குலத்துல பிறந்தவர், சண்டாள குலம், அதாவது நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய குலத்துல பிறந்திருக்கார். ஆனா பூர்வ ஜென்ம பலன் ஏதோ ஒண்ணு, அவர் பெருமாளுடைய பக்தி நிறைய இருக்கு அவருக்கு, பெருமாள் கிட்ட சேவிக்கணும், பெருமாள் நாராயணன் ஒருத்தர் தான் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர், அவர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்க இருந்தார் அவர் அப்படின்னு பார்த்தாக்கா மகேந்திர பர்வதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல மகேந்திர பர்வதம்ங்கிறது திருக்குறங்குடி கிட்ட இருக்கிற அந்த பர்வதம். அந்த பர்வதத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அதுல எழுதியிருக்கார் வால்மீகி, ஹனுமார் அந்த இடத்துல போய் தான் அந்த மலை மேல காலை இப்படி மேல பறக்கணும்னா உன்னை வச்சு அழுந்தி பறப்பா இல்லையா, அந்த காலை அழுத்தம் கொடுப்பா இல்லையா, அந்த பர்வதத்துலதான் ஹனுமார் காலை வச்சு அழுந்தி பறந்தார். அதனால அந்த மகேந்திர பர்வதத்துக்கு கொஞ்சம் விசேஷம் ஜாஸ்தி. அந்த மகேந்திர பர்வதத்தினுடைய அடிவாரத்துல திருக்குறுங்குடி இருக்கு. அந்த திருக்குறுங்குடியில வாழும் ஒரு நம்பாடுவான், நம்மளுடைய நம்பாடுவானை பத்தி உனக்கு சொல்றேன் தேவி, நீர் கேளும். அவன் எப்படி நம்மளுடைய பெரிய வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத பத்தியும் உமக்கு சொல்றேன், அதை பத்தி நீர் கேளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற. இன்னும் ஸ்லோகமே ஆரம்பிக்கல, நம்மளுக்கு இவ்வளவு நாழி போயிடுது. பரவாயில்ல, சரி. ஸ்ரீ வராக உவாச்ச ஜாகரேது விஷாலாட்சி ஜானதோ வாப்ய ஜானதஹ யோ மே பிரகாயதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதஹ. அவர் வராகர் கேட்கிறார், வராக உவாச்ச அப்படின்னா வராகமூர்த்தி சொல்றேன். என்னது அப்படின்னா, ஒருத்தன் நல்ல ஜாகிரத நிஷ்டனா இருக்கக்கூடியவன். ஜாகிரத நிஷ்டனா ராத்திரி ஃபுல்லா கண்ணை முழிச்சு எனக்காக பாடுவான். ஜாகிர நிஷ்டையில இருக்கிற அவன் என்னன்னா எப்பவும் அவன் திருக்குறுங்குடியில இருந்த ஒருத்தன், நம் பாடுவான்னு பேரு, சண்டாள குலத்துல பிறந்தவன். அவன் என்ன பண்ணுவான், வீணை வாசிக்க தெரியும். வீணை வாசிச்சு ஒரு பாடுறதுக்கு தெரியும் அவனுக்கு. அந்த வீணையை எடுத்துண்டு மேல மலை நம்பி பெருமாள் இருக்கே திருக்குறுங்குடியில, மேல மலை நம்பி பெருமாள். அந்த மலை நம்பி பெருமாளுக்கு அந்த காட்டு அது ஃபுல்லா பாதைகள். இப்போ அந்த ஜீப் எல்லாம் போறது. ஆனா இந்த கதை எப்போ ஆச்சோ, எந்த யுகத்துல ஆச்சோ, வராகமூர்த்தி அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிருக்கு.
இந்த கதை. அப்ப என்ன அர்த்தம்? அவர் வந்து இப்ப வராக பெருமாள் இந்த கதை சொல்றச்சே அவர் வந்து வைகுண்டத்துல இருக்கார் நம்பாடுவான். அதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததுங்கிறத வராக பெருமாள் பூமாதேவிக்கு சொல்றேன். அப்ப எவ்வளவு பாருங்க இல்லையா, எவ்வளவு முன்னாடி பாருங்க. அப்போ அந்த இடம் வந்து காடு மாதிரி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரா, ராத்திரி வீணை எடுத்துண்டு பகவானுக்கு பாடுறதுக்கு போவார். திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்கு பாடுவார். அப்புறம் ஏகாதசி வந்ததுனாக்கா ராத்திரி அங்க போய் அங்கேயே பூரா ராத்திரி இருந்து பாடிட்டு அடுத்த நாள் காத்தால பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சியும் பண்ணிட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர பழக்கம் உண்டு அவருக்கு. அததான் சொல்றேன். ஜாகரேத்து விஷாலாட்சி. விஷாலாட்சின்னு எதுக்கு கூட்டிருக்கே தெரியுமா? வராக பகவான அவ மடியில உட்காந்துருக்கா இல்லையா, இவர் இப்படி வச்சுட்டு இருக்கே, பெருமாள் இப்படி வச்சுன்னு இவள் இப்படி பார்த்துட்டு இருக்கே, அவள் வராகமூர்த்தியை இப்படி பார்த்துட்டு இருக்கா, இப்படி தேவி பாக்குறா. அவர் பார்த்தா அவ கண்ணு விரிச்சு பாக்குறா, அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறா அவர். ஏன்னா ஒரு கதையா 47 கதை சொல்லி முடிச்சுட்டேர் அவர். ஆஹா இப்படி எல்லாம் நம்ம தாயாரு நம்ம பகவான் அருள் பண்ணிருக்கேரா அப்படின்னு அவர் ஒண்ணுன்னா சொல்றதுக்கு அவர் சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. அதனால கண்ணை விரிச்சு இப்படி பாக்குறாளாம் தன் கணவரை. எப்படி பார்த்த எப்பவுமே ஒரு கணவர் தன்னுடைய அருமை பெருமைகள் தான் என்ன வீர செயல் புரிந்தோங்கிறத தன் மனைவி கிட்ட சொன்னா அந்த மனைவி வந்து என் கணவராக்கும் இப்படி பண்ணாராக்கும் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட பார்ப்பா இல்லையா. அந்த மாதிரி தேவியாருடைய பார்வை. அதனால கண் விஷாலமா விரிஞ்சுட்டாளாம். விரிச்சு பாக்குறா, என்ன சுவாமி இன்னும் என்ன செஞ்சர் நீர் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் சொல்றார், அந்த மாதிரி இருக்கச்சே அவன் என்ன பண்ணுவான், எனக்கு டெய்லி பாட்டு பாட வருவான். வந்து அவன் எப்பவும் என்னுடைய ஜெகத் ரக்ஷண சிந்தனை அவனுக்கு எப்பவும் என்னை பத்தியே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் அதனால என்னை பத்தியே சிந்தனையில இருப்பான். அவன் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி என்னையும் எதை பத்தியும் நினைக்க மாட்டான். யார் என்ன பேசுறா, என்ன போறா வரா, அதெல்லாம் பக்தி பாவத்தோட பாடக்கடவன் அவன் என்னை பார்த்து பாடுவான், எப்பவும் பாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் அவன் கிளம்பி வந்தான். அப்போ என்ன ஆகுது, பிரலயோதன்வதுத்தீர்ணாம் யாவந்தி த்வக்ஷராண்யஸ்ய கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சஹஸ்ராணி ஸ்வர்கலோகே மஹீயதே. அவன் வந்து 10 வருஷமா என்னுடைய இடத்துக்கு வந்து டெய்லி பாட்டு பாடிட்டு அவன் நான் பாட்டை கேட்கிறேனா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். என்னை பத்தி புகழ் பாடுவான், நிறைய பாடுவான். அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருப்பான். அதுவும் எப்படி, கொஞ்சம் தூரத்துல நின்று. ஏன்னா அவன் வந்து ஸ்வபாக்கேன்னா நாய் மாமிசத்தை தின்னக்கூடிய குலத்துல பிறந்ததுனால, ஐயோ நான் இப்படி பிறந்துட்டேனே, அங்க போய் அசுத்தம் பண்ணிடக்கூடாது நான் பகவான அப்படின்ட்டு தூர நின்னுண்டு எனக்கு நன்னா பாட்டு பாடிண்டு என்னையே நினைச்சுட்டு இருப்பான் அவன். அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். அவன் அந்த மாதிரி பாடி கடைசியில என்ன ஆச்சுன்னா அவன் மிருத்யு, அவனுக்கு புண்ணியம் கிடைச்சது. அந்த புண்ணியம் கிடைச்சதுனால அவன் ஸ்வர்க்கத்துக்கும் போயிட்டான். அப்புறம் ஸ்வர்க்கம் போய் என்ன பண்ணான் அவன், ரூபவான் குணவான் சுத்த சர்வ தர்ம பிருதாம்பரஹ நித்யம் பஷ்யதி வைஷக்ரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சய. வஜ்ரஹஸ்தம் யார் கையில வஜ்ரம் இருக்கும், இந்திரன் கையில தானே இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, இந்த நம்பாடுவான் காலம் முடிஞ்சு ஸ்வர்க்கத்துக்கும் போயிட்டேறான். அவர் பண்ண பாட்டு பாடினத்துக்கு பலன் ஸ்வர்க்கம் கிடைச்சுடுத்து. ஆனா ஸ்வர்க்கத்துக்கு போனா நார்மலி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அங்க வந்து ரம்பா, திலோத்தமா, மேனகா அப்படின்னு எல்லாரும் நடனம், அப்சரஸ்கள்லாம் நிறைய பேர் இருப்பா, நடனம் ஆடுவா. அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல சுகபோகங்கள் இருக்கும். அதுல மனசு லயிச்சிடும். இந்திரனுக்கும் யாரான ஸ்வர்க்கத்துக்கு வந்தா எப்படி அவளை கீழே தள்ளுறதுன்னு தான் வேலை. எப்படியான்னு தள்ளி இருந்தான், அங்க இருக்க விடக்கூடாது, அவனுக்கு பிடிக்காது. அதனால அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அங்க இருக்கிற ஸ்வர்க்கத்துல இருந்தா எல்லாருக்கும் சுகபோகமா எல்லாம் நன்னா நிறைய கொடுப்பான். சீக்கிரம் முடிச்சுட்டு அவ கீழே தள்ளிடணும். அங்கே இந்த அப்சரஸ் என்ன பண்ணுவா, கீழே தள்ளி விட்டுருவா. அது முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி இந்த மாதிரிதான் ரம்பா என்ன பண்றா, மேல இருந்து ஒருத்தனை கீழே தள்ளுறான். கீழே தள்ளினா எப்படி தள்ளுவான்னா தலைக்குப்புற விழுவோம் நம்ம. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி இப்படி தள்ளினா மேல இருந்து விழச்சு நம்ம தலை தானே கீழே வர்றது. அதான் பாருங்க, குழந்தை பிறக்கிறச்சு முதல்ல வெளியில வருது தலை. ஏன்னா ஸ்வர்க்கமோ நரக்கமோ என்ன நம்ம அனுபவிச்சுட்டு கீழே பிறக்கிறோமோ தலைக்குப்புற கீழே தள்ளி விட்டுருவாவா நம்ம. அதுக்கப்புறம் அதே மாதிரி தலைக்குப்புற விழறதுனால்தான் நம்மளுக்கு தலை முதல்ல பிறக்கிறது. அப்போ ஒரு வாட்டி ரம்பா என்ன பண்ணிட்டு இருந்தா, யாரையோ பிடிச்சு தள்ளிட்டு இருந்தா. அப்போ ஒருத்தர் வேற ஒரு ஜீவாத்மா அங்க போயிருக்கார் ஸ்வர்க்கத்துக்கு, அன்னைக்குதான் போனார் அவர்.
எதுக்கு இப்படி பிடித்து அங்கேயே நம்ம ஸ்வர்க்கத்துல நிரந்தரமா இருப்போம்னு நினைச்சுட்டார் அவர். அதனால கேக்குற, ரம்பை எதுக்குமா அவனை கீழே தள்ளின்னு இருக்கே அப்படின்னு. அதுவா, அவன் வந்து வந்து அவன் சுகபோகம் எவ்வளவு அனுபவிக்கணும் இருக்குந்ததோ அதை அனுபவிச்சாச்சு, போய் ஜனம் நடக்க வேண்டியதுதான், தள்ளி விட்டேன் அப்படிங்கிறா. அடடா, அப்ப நானும் போயிடுவேனா அப்படிங்கிறா. உனக்கு இன்னும் இன்னைக்கு இல்ல, 3 நாள் கழிச்சு நீ போயிடுவ அப்படிங்கிறான். அதாவது நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ, என்ன இது பண்ணிருக்கோமோ, நம்மளுக்கு அத்தனை சுகம்தான் கிடைக்கும் ஸ்வர்க்கத்துல. அது முடிச்சுட்டா உடனே கீழே தள்ளி விட்டுருவா, போ இனிமே முடிஞ்சது உன் வேலைன்ட்டு. வைகுண்டம் ஒன்னே ஒண்ணுதான் திரும்பி வராத இடம் அங்க போனாக்கா. அதனால்தான் எல்லா ஆழ்வார்களும் எல்லாரும் என்ன கேட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த ஸ்வர்க்கம் என்னை ஏமாத்த பாக்குறியா, அதாவது கள்ள மிட்டாய் வேணுமா, சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, பன் வேணுமா அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த ஸ்வர்கலோகம், சந்திரலோகம், இந்திரலோகம்னு மாத்தி மாத்தி எனக்கு காட்டாத, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எப்படி போனாலும் நான் கீழே தொப்புன்னு உழுவேன், திருப்பியும் எங்க போனாலும். பிரம்மலோகத்துக்கே போனா கூட நான் திரும்பி பொத்துன்னு கீழே விழுவேன். அதனால இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு நீ இருக்கும் பெரிய வீட்டை கொடு அப்படின்னு தான் ஆழ்வார்கள்லாம் கேட்டிருக்கா. அதனால்தான் அப்போ இந்த இந்த வஜ்ரம் எடுத்துட்டு இருக்கிற இந்த இந்திரன் என்ன பண்ணேர்னா, நம்பாடுவான் அங்க போயும் எந்த நாட்டியமோ கீதமோ அவன் பார்க்கவே இல்லையாம். அவன் அங்கேயும் பெருமாளுக்கு பாட ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன ஆயிடுத்து, ரம்பா, திலோத்தமா, மேனகா, இவ எத்தனை அப்சரஸ்கள் இருந்தாலோ அவ பாட்டை யாருமே பார்க்கலையாம், அவ டான்ஸ யாருமே பார்க்கலையாம். எல்லாரும் நம்பாடுவான் பாடின பாட்டு அவ்வளவு ரம்யமா இருந்தது. எல்லாரும் பக்தியோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடாடா, வைகுண்டமே இங்க வந்துரு போறதே. இப்ப இந்திரனுக்கு கவலை வந்துருத்து, என்னடா இந்த ஆளை இங்க கூட்டா இங்க இவன் வைகுண்டமா ஆக்கிடுவான் போல இருக்கே. எல்லாரும் இப்ப ரொம்ப வேலை இல்ல ஒண்ணு, எல்லாரும் உட்காந்து பாட்டை கேட்டு இருக்கா, அவனுடைய பாட்டை. அவன் இந்திரனே வந்து, சுவாமி அடியேன் நான் என்ன செய்யட்டும் அடுத்தது. இந்திரன் எப்படின்னாக்கா, யயாதி வந்து போச்சே இல்ல, அங்க போனாக்கா இந்திரனுக்கு வந்து, நீ ரொம்ப ஸ்வர்க்கத்துக்கு போனார், இவருக்கு சரிசமமா பக்கத்துல சீட்ல உட்காண்டார் இந்திரன் பக்கத்துல. இந்திரனுக்கு பிடிக்காது, யாரான தன்னுடைய சீட்ல உட்காண்டா அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால அவர் பார்த்தாரு, எப்படி இவனை கீழே தள்ளலாம் அப்படின்ட்டு. சுவாமி, நீர் எதனால ஸ்வர்க்கம் வந்தீர், என்ன செஞ்சீர், நீ ஸ்வர்க்கத்துல என் சீட்டுல வந்து என்னுடைய பதவியில உட்கார்ற மாதிரி உமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா. அதுவா, ஏதோ பெருமாள் அருள் அப்படின்னாரு. அப்படி உங்க ராஜ்யத்துல எல்லாரோட ஜாஸ்தி தான தர்மங்கள் பண்ணி சத்தியவானா தர்மவானா இருந்தது யாரு அப்படின்னு கேக்குறாரு. வேணும்ட்டு இந்திரன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாரு. கேட்டா அப்ப நம்ம ஜாகிரதையா பதில் கொடுக்கணும். இப்ப வந்து எனக்கு வேற யாரோ பேர் சொன்னா, நீ போய் சொன்ன தள்ளு இவனை கீழே அப்படின்னு தள்ளிவிடுவா. நான் தான் என்னதான் எல்லாரும் அவர் தான் உண்மையில நல்ல இது, அதனால்தான் அவர் பூஜை பண்ணிதான் இந்த ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கேன். நான் தான் அதனால்தான் ஸ்வர்க்கத்துக்கு வந்தேன்னு சொன்னா, ஓ உனக்கு கர்வம் வந்துட்டா, தள்ளு இவனை கீழே அப்படின்னு சொல்லலாம். எப்படியானாவது எந்த பதில் கொடுத்தாலாவது அவரை கீழே தள்ளணும்னு பார்க்கக்கூடியவர் இந்திரன். ஆனா இந்த நம்பாடுவான் கிட்ட அவர் செல்லல, அவரோட வாக்கு எதுவுமே பண்ணலையாம், முடியலையா. ஏன்னா இவர் கண்ணை மூடிட்டு எப்ப பார்த்தாலும் பகவானையே பாடின்னு இருக்கார். அங்கேருந்து ஸ்வர்க்கத்துல இருந்து என்ன எடுத்துன்னா நேர வைகுண்டத்துக்கு போயிட்டாராம் அவர் பாட்டு பாடினதுனால. அததான் இங்க சொல்றேன். அவர் வந்து அங்க அவ்வளவு அழகிகள்லாம் இருந்தா இல்ல, அவளெல்லாம் திரும்பி கூட பார்க்கல, நன்னா பாடி அந்த வஜ்ரஹஸ்தம் வச்சுட்டு இருக்கிற இந்திரனே வந்து, சுவாமி அடியேன்னு கேட்டு, என்னடா இப்ப எல்லாருக்கும் வேலை போச்சு, இந்த நம்பாடுவான் இப்படி பாடின்னு இருக்காரன்ட்டு அவருக்கே திகில் பிடிக்க ஆரம்பிச்சது, என் சீட்டு நிச்சயமா கிழிய போறது அப்படிங்கிற அளவுக்கு இந்திரனே பயப்பட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு. மத்பக்தஷ்சாபி ஜாயேத இந்திரேணைகபதே ஸ்திதஹ சர்வதர்ம குண சிரேஷ்டஹ தத்ராபி மம லுப்தகஹ. என்ன அப்படின்னாக்கா, கடைசியில இவருக்கு அந்த, அதாவது இந்திரனுடைய பயத்தை பத்தி தான் சொல்றேன். அவனுக்கு வந்து என்ன, நான் இந்த என்னுடைய பக்தனுடைய எவ்வளவு எப்படின்னா, இந்திரன் கூட என்ன எடுத்து தன்னுடைய பதவி போயிடும் எல்லாம், எனக்கு இவனுடைய குணசிரேஷ்டத்துக்கு முன்னாடி அவனுக்கு எதுவுமே இல்லையாம், எல்லாம் எனக்கு மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் வந்துடுத்தான் அவனுக்கு. இந்திரலோகாத் பரிப்ரஷ்டோ மம கேய பராயணஹ பிரமுக்த சர்வ சம்சாரைர் மம லோகம் ச கச்சதி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த இந்திரலோகத்திலையும் நன்னா பாடி பாடி, கேய பராயணக பாட்டு பாடி பாடி எங்க அந்த இந்திரலோகத்திலும் அங்க இருக்கிற அத்தனை பேரும் இவருடைய பாட்டை பார்த்துட்டு அசந்துடுற மாதிரி பாடினர். அதனால அப்படி பாடி இருக்கும்படி அவன் என்ன பண்ணா,
என்னுடைய அருளை பெற்றுட்டான். அப்படி பாடினதுனால என்னுடைய அருளை, ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு போயும் அவன் இந்த சரீர சுகமோ இல்ல ஏதான சாப்பாடு, இங்க ரொம்ப நன்னா இருக்கு, இங்க எவ்வளவு தோட்டங்கள் இருக்கு, இங்க இவ்வளவு நன்னா இருக்கு, அப்சரஸ்கெல்லாம் இவ்வளவு அழகழகா இருக்காளு அப்படின்னு எதையும் பண்ணல. என்னுடைய பக்தி ஒன்றே போதும் அப்படின்னு இருந்ததுனால அவனுக்கு என்னுடைய பெரிய வீட்டை கொடுக்க வேண்டியதா போயிடுது. ஏவம் து வச்சனம் ஸ்ருத்வா தத் பிரசாதாத் வசுந்தரா, வசுந்தரா பூமாதேவியை கூப்பிடுறேன் வசுந்தரா அப்படின்னு. வராக ரூபிணம் தேவம் பிரத்யுவாச்ச சுபானனா, அவர் சொல்றார், தேவி அவர் எப்படி, என்ன மாதிரி தேவி வசுந்தரா, அவர் என்ன செல்வம் அப்படின்னா, இந்த இந்த இந்திரலோகத்துல நிறைய செல்வங்கள் உண்டு இல்ல, அதை பார்த்துலாம் எதை பத்தி அவர் ஆசைப்படவே இல்லை. அவர் என்ன அப்படின்னாக்கா என்னுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார், அந்த மாதிரி இருந்தார். என்னுடைய அன்பு என்னுடைய பிரீத்தி என்னுடைய இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு இந்த வார்த்தைய வராக ரூபத்துல இருக்கிற வராக பகவான் தேவிய பார்த்து பதில் சொன்னார். இப்படி பதில் சொன்னார், அஹோ கீத பிரபாவோ வை யஸ்த்வயா பரிகீர்த்திதஹ கஷ்ட கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. அப்புறம் சொல்றாரு, வேதங்களால ரிஷிகள் எல்லாரும் அவள்லாம் என்னை எவ்வளோ தபஸ் பண்றா, எவ்வளோ இருக்கா, ஆனா இந்த கீத பிரவாகத்தினால தேவரீருடைய திருவடிகளை பெற்றுட்டார் அவருக்கு. ஏன்னா பெருமாள் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. என்னன்னா, ஒண்ணு பாட்டு, ஒண்ணு அவருக்கு வாசனை திரவியம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அலங்காரம் இல்ல, அலங்கார பிரியன் விஷ்ணு. அவருக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். அலங்கார பிரியன்னா நிறைய வாசனை பூக்கள், புஷ்பங்கள், சந்தனம், லேப்பனம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி என்னுடைய இதுக்கெல்லாம் அவன் ரூபத்துக்கோ இதுக்கோ இந்திரலோகத்துல இல்லாத சுகமா அதுக்கெல்லாம் அவன் பண்ணல. அதே மாதிரி எவ்வளவு வேதங்கள் ரிஷிகள்லாம் சொல்ற அப்பேற்பட்ட இதுக்கு கூட நான் மசியல. ஆனா இவன் என்ன பாடினான் பாத்தீங்களா, அவர் தேவி சொல்றா, இவன் பாடினான்னு ஒண்ணு நீர் அருளி பண்ணிட்டேரா, இவ்வளவு வேதங்கள் ரிஷி முனிவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, அவளை கூட நீர் சட்டுன்னு அருள் பண்ணல, இவன் பாடினான்னு நீர் பண்ணிட்டேரா சுவாமி. உடனே அவர் சொல்ற, ஆமா என்னை பத்தி பிரபாவம் அவன் அவ்வளவு நன்னாக பாடினான் தேவி. ஸ்ரீவராக உவாச்ச ஸ்ருணு தத்வேன தே தேவி கத்தியமானம் யசஸ்வினம் யஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. அவர் சொல்ல பெரும் பூமி பிராட்டி இப்படி சொன்ன உடனே சிலர், ஆமான் தேவி அவர் எப்படி அருள் பண்ண, அவருக்கு எந்தமா அவருக்கு சித்தி கிடைச்சது அப்படின்றதையும் உனக்கு சொல்றேன். நான் நிஜமாவே தேவி அவ தேவியாருக்கு கொஞ்சம் சந்தேகத்தோட இப்படி கண் சுருக்கி பார்த்தாலாம், இவர் நிஜமா பாடினத்துக்கு அருள் பண்ணிருப்பார், இவ்வளோ வேதாந்தம் எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பேசிட்டு இருக்கா, கண்ணுக்கு வேலை தன் ஜம்முன்னு சைனிச்சுன்னு கண்ணை மூடின்னு உட்காண்டிருக்கே, அவன் பாடினா அவன் அப்படின்னா இவர் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அப்படின்ட்டு தேவி சத்த கண்ணை சுருக்கினாலாம். இவர் சொல்ல, தேவி நான் சொல்றத நம்பு, என்ன நான் எதுல படுத்துன்னு இருக்கேனோ அதை பார்த்து நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சுட்டியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எதுல படுத்துன்னு இருக்கேனோ பாம்புல படுத்துன்னு இருக்கேன் இல்லையா, பாம்பனை தானே அவருக்கு, பாம்பனை பாம்புக்கு எப்படி இருக்கும், நாக்கு ஒரு கட்டு இருக்கும் இல்லையா, ரெண்டா இருக்கும் இல்லையா, ரெண்டு வாக்கு சொல்பவன் இல்ல நானு. ரெண்டு வாக்குன்னா ஒரு வாட்டி பாசிட்டிவா ஆமா தரேன், ஒரு வாட்டி இல்ல, அதாவது பித்தலாட்டம் பண்றது. என்னென்ன பாம்புக்கு நாக்கு ரெட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த பாம்பு சயனத்துல படுத்துட்டு இருக்கேங்கிறதுக்காக எனக்கும் ரெட்டை நாக்கு உள்ளவன் நினைச்சியா தேவி, அப்படிலாம் இல்ல, நான் கண்டிப்பா அருள் பண்றேன் தேவி அப்படிங்கிறான். அஸ்தி தக்ஷிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதஹ தத்ர க்ஷீர நதி புண்ணியா தக்ஷிணே சாகரங்கமா. அஸ்தி இருக்கிறது, எங்க இருக்கிறது, தக்ஷிண திக்பாகே தக்ஷிணத்து கோடியில மகேந்திர பர்வதம்னு ஒண்ணு இருக்கு தேவி. அந்த இடத்துல அந்த அந்த பின்னாடி நதி, அதாவது என்ன சொல்றது, பின்னாடி அந்த இது இருக்கு இல்லையா, க்ஷீரம் என்ன சி, அந்த பக்கம் அரேபியன் சீயா ஏதோ சம் சி வச்சுக்கோங்களேன், அந்த சி இருக்கு. அது கிட்டக்க இந்த மகேந்திர பர்வதத்து கிட்டக்க அந்த ஒரு சின்ன கிராமம், தத்ர சித்தாஸ்ரமே, அங்க சின்ன சித்தாஸ்ரமம், பத்ரே சண்டால கிருத நிச்சய தூராஜாகரணே காதி மம பக்தியா வியவஸ்திதஹ
தூரத்துல நின்னுண்டு என்னுடைய பக்தன் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் மம பக்தியா என்னுடைய பக்தியையே பாடிட்டு இருப்பான் தேவி. அப்பேற்பட்ட ஒரு இது மகேந்திர பர்வதத்தின் இதுல அடிவாரத்துல ஒரு சித்தாசிரமம். சித்தாசிரமம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இருந்தோமே. ஏவம் து காயமானஸ்ய கதா சம்வத்சராதச ஸ்வபாகஸ்ய குணஜ்ஞஸ்ய மத்பக்தஸ்ய வசுந்தரே. அவன் எப்படி நம்ம 2 பேரும் இருந்தோமே. நம்ம 2 பேரும்னா எப்போ? வாமன அவதாரமும் அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் நடந்ததுனால, அந்த இடத்துக்குல இருந்து கொஞ்சம் தள்ளி நடந்ததுனால அவர் சொல்றே, வாமன அவதாரம் போது அவர் பிரம்மச்சாரினா எங்க தேவி இருந்தா? லக்ஷ்மி பக்கத்திலேயே ஹிருதய கமலத்துல எப்பவும் இருக்காரு இல்லையா? அவர் சூக்கரமா அவதாரம் எடுத்தாலும் லக்ஷ்மி எப்பவும் அவருடைய வக்ஷஸ்தலத்துல இருப்பார். அதனால சொல்ல, நம்ம அப்ப இருந்தோம் இல்லையா, அப்பையிலேருந்து அவன் நம்மள பாடுவான், நம்மளை பத்தி பாடிண்டே இருப்பான். நம்மளுடைய பக்தன் அவன் சண்டாள குலத்துல பிறந்துட்டான். தூராஜாகரணே, தூர நின்னுப்பான், கண்ணு முழிச்சுண்டு எனக்காக பாடுவான் தேவி. அவன் அதுவும் என்ன 1 நாள் 2 நாள் பாடல தேவி, 10 வருஷம். கதா சம்வத்சராதச 10 வருஷங்களா பாடின்னு இருக்கான். அவனுடைய குணங்கள் பாவம் ஸ்வபாகனா பிறந்துட்டான், அதாவது நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய குலத்தில் பிறந்தாலும் அவனுடைய குணம், அவனுடைய பக்தி, வசுந்தரா உனக்கு எப்படி சொல்றது, அவனுடைய பக்தி ரொம்ப சிரேஷ்டமான பக்தி அப்படிங்கிறான். கௌமுதஸ்ய து மாசஸ்ய துவாதஷ்யாம் சுக்ல பக்ஷகே சுப்தே ஜனே கதே யாமே வீணாமாதாய நிர்யயோ. அவன் ஒரு வாட்டி என்னாச்சு, சுக்லபக்ஷம் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷத்தன்னைக்கு துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் பண்றவன் இல்லையா அவன். அதனால துவாதசிக்கு கார்த்தால திருப்பள்ளி ராத்திரி ஃபுல்லா ஏகாதசி பாடிட்டு அடுத்த நாள் துவாதசிக்கு கார்த்தால பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சியும் கண்டருளிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர பழக்கம். அதே மாதிரி அவன் என்ன பண்ணா, சுக்லபக்ஷத்துக்கு ராத்திரி சுப்தே ஜனே கதே யாமே, அதாவது அந்த முதல் ஜாமம், அப்பெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவா, முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்ப அந்த முதல் ஜாமம் போன உடனே, அதாவது அந்தி பொழுது கொஞ்சம் இருட்டும் வெளிச்சமும் லேசா இருக்கிற சமயத்துல அங்க வீணையை எடுத்துட்டு அவன் கிளம்பினானா. வீணாம் ஆதாய, வீணையை தூக்கிண்டு அவன் மேல வரந்தான். ததோ வர்த்மனி சண்டாலோ கிரஹீதோ பிரம்ம ரக்ஷசா அல்ப பிராணஸ்வபாகோ வை பலவான் பிரம்ம ராட்சசஹ. அப்ப என்னாச்சு, அவன் பாட்டுக்கு பாடிண்டே மெதுவா மனசுல நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முணுமுணுன்னு பாடிட்டே வீணைய தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரம்ம ரக்ஷஸ் அவனை பார்த்துடுத்து. அந்த பிரம்ம ரக்ஷஸ் என்ன பண்ணிட்டு இவனை பார்த்து சொல்லுது, அல்ப பிராணனே வந்தியா, அதாவது அது என்னன்னா இப்ப அவனை சாப்பிட போறது, அதுக்கோசரம் சொல்றது, அல்ப பிராணனே வந்துட்டியா வா அப்படின்னு இந்த ஸ்வபாகனை பாக்குறது. அது மனசுல நினைச்சுக்கிறதும் அந்த பிரம்ம ரக்ஷஸ். அதாவது இவனை நான் முடிச்சிட போறேன், அவனை முடிச்சிட போறேன்னா என்ன அர்த்தம், அவன் அல்ப பிராணன் தானே. அதனால அவனை கிண்டல் பண்ணி சொல்லிட்டான், அல்ப பிராணன். இனிமே இவனை அந்த பலவானான பிரம்ம ராட்சசன் ஸ்வபாகனை பார்த்து சொல்லித்தான் அல்ப பிராணன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் துக்கேன சது சந்தப்தோ நச்ச சக்தோ விசேஷ்டித்தும் உவாச்ச வச்சனம் மந்தம் மாதங்கோ பிரம்ம ராட்சசம். அப்ப என்ன பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிண்டு அவனுக்கு ரொம்ப மனசு, அதாவது அவன் எதுலயும் ரொம்ப நாட்டம் வச்சுக்கல. உலகத்து வாழ்க்கை மேல அவனுக்கு எதுவும் சந்தோஷம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஆசை கிடையாது, நன்னா சாப்பிடணும், நன்னா உடுத்திக்கணும், நன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவன் பாட்டுக்கு வருத்தத்தோட பெருமாளையோ, பெருமாளே என்னை நீ இப்படி உயிரோட போட்டு வச்சிருக்கியே, எவ்வளவு நாள் நான் இப்படி கடக்கிறது, என்னை எப்போ உன் திருவடி சேர்த்துப்ப, நான் இப்படியேதான் இருக்கணுமா, எனக்கு இந்த உலகம் இந்த இது எதுவுமே பிடிக்கலையே சுவாமி, என்னை சட்டுன்னு உன்னுடைய திருவடிக்கு எடுக்க கூடாதா அப்படின்னு நினைச்சுன்னு அவன் பாட்டுக்கு வருத்தத்தோட வந்துட்டு இருக்கான். இந்த பிரம்ம ரக்ஷஸ் கண்ணுல தென்பட்டுருத்தோ. இது பாக்குறது துர்லபனா இருக்கான், ரொம்ப ஒல்லியா இருக்கான், ஆனா நன்னாத்தான் இருக்கான், சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு நரமாமிசம் ரொம்ப நாளா கிடைக்கல, 10 நாளா அதுக்கு நரமாமிசம் கிடைக்கல. அதனால என்ன பண்றது, பாத்துன்னு இருக்கு, இவனையே பாக்குறது. இன்னும் வரட்டும், உள்ள வரட்டும், நன்னா காட்டுக்குள்ள வரட்டும், இவனை நன்னா முடிச்சு கொள்ளலாம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுன்னு இவனையே பாத்துன்னு இருக்கு. பலவானான பிரம்ம ராட்சசன் பாத்துன்னு இருக்கு. இவன் துக்கத்தோட போயின்னு இருக்கான்.
இவன் இந்த பிரம்மரக்ஷஸ் நன்னா மாத்தங்க, நன்னா யானை அளவுக்கு கொண்டு கொழுத்து இருக்கிறவன். பிரம்மராட்சசன் இருக்கிற எல்லா மாமிசத்தையும் சாட்டு குண்டு கொழுத்து கிடக்கு. இவன் எப்படி இருக்கான்? எலும்பும் தோலுமா கிடக்கான். ஆனா அது என்ன பண்றது? நாக்குல ஜொல்லு விட்டுண்டு பாக்குறது. இவ்வளவு நாள் நரமாமிசமே கிடைக்கல, ஏதோ மிருகங்கள் மாமிசம் தான் கிடைச்சது அதுக்கு. இன்னைக்கு நரமாமிசம் பார்த்த உடனே ஜொல்லு ஒழுகிண்டு அது பார்க்க ஆரம்பிச்சிருது. கச்சாமி சந்தோஷயிதுமஹம் கச்சாமி சந்தோஷயிதும் அஹம் ஜாகரணே ஹரிம் கானேன புண்டரீகாக்ஷம் பிரம்ம ராட்சச முஞ்சமாம். உடனே என்ன பண்றது? அது சொல்றது, உன்னை சாப்பிட போறேன் அப்படிங்கிறது. இவனை பார்த்துட்டு, நான் இனிமே உன்னை விட போறது இல்ல, எனக்கு நன்ன இது கிடைச்சிட்டு நான் உன்னை சாப்பிட போறேங்கிற மாதிரி அது பேசுறது. அது என்னன்னா, இவரோ மனசுல பெருமாளை நினைச்சுருக்கே, சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்து அப்படின்னு, பெருமாளே உன்னுடைய சின்ன சின்ன கால்களை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பெருமாளை உன்னுடைய திருவடிதான் எனக்கு வேணும்னு நினைச்சுட்டு போறேன். பிரம்மரக்ஷசனை பார்த்து, பிரம்மரக்ஷசன் நன்னா இப்படின்னு பார்த்து உன்னை சாப்பிட போறேங்கிறது. இவர் உடனே சொல்ற, என்னடா இது யாரு இப்படின்னு பாக்குறேன், எதுக்கு இது என் முன்னாடி நிக்கிறது, என்னடா பண்ற, உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிறது. அதுக்கு மேல இவன் பக்தியோட பெருமாளை பாடின்னு இருக்கான், அது சொல்றது இனிமே உன்னை விடமாட்டேன், எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறது. அவர் அதுக்கு சொல்றார், அப்பா நான் கச்சாமி, நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் எனக்கு பெருமாளுக்கு சந்தோஷம் கொடுக்க போயிட்டு இருக்கேன். அவருக்கு ஹரியோட ஹரிம் ஜாகரணி, ஹரிய எழுப்புறதுக்காக பாட போயிட்டு இருக்கேன். கார்த்தால நாளைக்கு நான் அவர் புண்டரீகாட்சனுக்கு பாடணும், அவருக்கு நன்னா ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும், நன்னா பாடணும், அதுக்காக நான் போயிட்டு இருக்கேனாக்கும். இப்படி என்னை விட்டுடு, முஞ்சனா என்னை விட்டுடு, மாம் என்னை முஞ்ச விட்டுடு அப்படின்னு பிரம்மராட்சசன் கிட்ட இவர் சொல்றேன், இந்த நம்பாடுவான் சொல்றேன், என்னை விட்டுடு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹரிம்னா நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவர். புண்டரீகாட்சம் தாமரை கண்ணன், அவருடைய கருணையே அவர் கண்ணுல தெரியுமா? அப்படிப்பட்ட அவரை பாடுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன், அதனால என்னை விட்டுடு அப்படின்னு அந்த நம்பாடுவான் சொல்றேன். உடனே அந்த பிரம்மர், ஏவ முக்தஸ்வபாகேன பலவான் பிரம்ம ராட்சசஹ அமர்ஷவசமாபன்னோ நச கிஞ்சித்தம் அப்ரவீத். இப்படி சொல்லப்பட்ட அந்த சண்டாளனை பார்த்து இந்த பிரம்ம ராட்சசன் பாக்குறது, என்னது ஒன்ன விடுறதா, நானே ரொம்ப நாளா நரமாமிசம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன், என்னது என்ன உடுன்னு வேற பேசிட்டு இருக்கான். நான் இப்படி நீ சொன்னேன்னா உன்னை விடுறதாவே இல்ல, நான் உன்னை ஓடி உன்னை சாப்பிட போறேன். அது கொஞ்சம் தூரத்துல இருக்கு, 2 பேரும் தூரத்துல இருக்கா, நான் ஓடி என்ன செய்யறேன் பாரு அப்படிங்கிறது. ஆத்மானம் பிரதிதாவந்தம் ஏவ முக்தஸ்வபாகேன இது முடிச்சுட்டேன். ஆத்மானம் பிரதிதாவந்தம் சண்டால பிரம்ம ராட்சசம் கிம் த்வயா சேஷ்டிதவ்யம் மே ய ஏவம் பரிதாவசி. அப்ப அந்த நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு, என்ன உற்று பெருமாளுக்கு பாட்டு பாட போயின்னு இருக்கேன் தானே சொல்றேன் இல்ல, பெருமாளுக்கு சந்தோஷப்படுத்த போயின்னு இருக்கேன், அதனால என்ன உற்று அந்த புண்டரீகன் அந்த தாமரை கண்ணனுக்காக பாட போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த பிரம்மரக்ஷசுல இப்படி சொன்ன அந்த நம்பாடுவான பார்த்து குரூரமா மூஞ்சி வச்சுக்கிறோம், ரொம்ப குரூரமா மூஞ்சியை வச்சுண்டு இப்படி சொல்லித்து, என்ன சொல்லித்து, ஆத்மானம் பிரதிதாவந்தம் சண்டால பிரம்ம ராட்சசம் கிம் த்வயா சேஷ்டிதவ்யம் மே ய ஏவம் பரிதாவசி. என்ன நன்னா கடூரமா மூஞ்சியை வச்சுடுது, இப்படி எல்லாம் ரொம்ப மெதுவா பேசிட்டு இருக்க, உன்னை விட்டுடு அப்படின்னு சொன்னா விட்டுருவேனா நானு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வபாக வச்சனம் ஸ்ருத்வா, ஸ்வபாகனுடைய அந்த நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அந்த சண்டாளனுடைய வார்த்தையை கேட்டு, ததோ வை பிரம்ம ராட்சசஹ உவாச்ச வச்சனம் கோரம். இப்ப அது கோரமா கோபத்தோட ஆக்ரோஷத்தோட பேசுவா இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். எப்பேற்பட்ட பிரம்ம ராட்சசன்? மானுஷாஹார லோலுபக, அதாவது நரமாமிசத்தை சாப்பிடணும்ன்ற ஆசையுள்ள அந்த பிரம்ம ராட்சஸ். இவர் என்ன லாலசானா இச்சை இவருக்கு, நம்பாடுவானுக்கு பகவானுக்கு பாட்டு பாடணும்னு பாட்டு மேல ஆசை இல்லையா, இவருக்கு பாட ஆசை.
அதுக்கு நரமாமிச ஆசை. அது நரமாமிச ஆசைக்காக அது என்ன பண்ணித்தான் உவாச்ச, இவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நல்ல கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் பேச ஆரம்பிச்சுதான். என்ன பேசித்து? அத்யமே தசராத்திரம் வை, தசராத்திரம் வை, 10 ராத்திரியா எனக்கு ஒரு நரமாமிசம் கூட கிடைக்கல. என்ன? நிராகாரஸ்ய கச்சதஹ, நிராகாரமா இருக்கேன் நானு, 10 நாளா எனக்கு ஒரு மாமிசம் கிடைக்கல. அதுவும் நரமாமிசம் அதுக்கு ரொம்ப பிடிச்சது, கிடைக்கவே இல்லை. 10 நாளா நான் பட்னி. தாத்ரா த்வம் விஹிதோ மஹ்யம் ஆஹார பரிதோ மம, எனக்கு இப்போ நீ கிடைச்சிருக்க, எனக்கு என்ன என்னுடைய ஆகாரமா இப்ப நான் கிடைச்சிருக்க, உன்ன என்ன இப்ப விட்டுருவேன்? அதுக்காக இவ்வளவு 10 நாளா எனக்கு சோறு தண்ணி இல்லாம, நான் மாமிசம் இல்லாம கஷ்டப்பட்டு இவ்வளவு இதுவா இருந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய வசாம் வச மாம்ச சோனிதம், உன்னுடைய நரம்பு, நாறு, ரத்தம், மாமிசம் எல்லாத்தையும் நல்லா கருக்கு மறுக்குன்னு கடிச்சு, நன்னா ரத்தத்தையும் எல்லாம் நல்லா உறிஞ்சி அந்த மாதிரி சாப்பிடணும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இப்ப நீ என்னன்னு சொன்னாக்கா என்னமோ நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சேன்? உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து நான் சாப்பிடலாம்னு நினைச்சுட்டு இருக்கச்சே, நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? ஜாலியா எனக்கு இஷ்டம் இருக்கிற மாதிரி சுத்த போறேன் இந்த காட்டுல. நன்னா வயிறு ஃபுல்லா உன்னுடைய மாமிசத்தை நன்னா சாப்பிட்டுட்டு இந்த காட்டுல நான் ஜம்முன்னு ஜாலியா உலாவி வரப்போறேன். பிரம்ம ரக்ஷோவச்ச ஸ்ருத்வா ஸ்வபாகோ கீத லாலசஹ ராட்சசம் சந்தயாமாச மம பக்தியா வியவஸ்திதஹ. இங்க பாருங்க, அங்க மேல என்ன லைன் வந்தது? மானுஷாஹார லோலுபக, அதாவது நரமாமிசத்தை சாப்பிட ஆசைப்பட்ட அப்படின்னு வந்தது இல்லையா? இந்த இடத்துல கீத லாலசக, கீத லாலசனா பாட்டுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற அந்த ஸ்வபாகன், நாய் மாமிசத்தை உண்டக்கூடிய அந்த சண்டாளன் பிரம்மரக்ஷஸ்னுடைய வார்த்தைய கேட்டுட்டு அவர் சொல்றார், பாரு நான் பெருமாளுக்கு இவ்வளவு நாளா பாடின்னு இருக்கேன், பாட்டு பாடுறவன் நானு, சரியா? ஸ்ருணு தத்துவம் மகாபாக பக்ஷயோகம் சமுபாகதஹ அவசியமே தத் கர்த்தவ்யம் தாத்ரா தத்தம் யதா தவ. பாரு நான் சொல்றத நன்னா கவனிச்சு கேட்டுக்கோ. நான் பெருமாளுக்கு டெய்லி பாட போறவன், அவரை நன்னா சந்தோஷப்படுத்திட்டு இறங்கிடுவேன். நீ சொல்றபடியே நீ என்ன நன்னா சாட்டுக்கோ, நான் வேண்டாம்னு சொல்லல. நீ என்ன சொன்னியோ என்ன நன்னா சாட்டுட்டு நன்னா தெரிஞ்சுக்கோ, நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா இப்ப நான் என்ன விடு, நான் இப்போ போயானோம், பாடுறதுக்கு போயானோம், நான் வந்துருவேன், வந்துட்டா நீ சாட்டுக்கோ அப்படின்னு அது சொல்றது. எனக்கு இன்னைக்கு சாப்பாடா பிரம்மாதான் உன்னை அனுப்பிச்சிருக்கார், அது புரிஞ்சுன்றது. இவன் பக்திமான்னா இவனுக்கு தகுந்த மாதிரி பேசணும்ட்டு பிரம்மரக்ஷ சொல்றது. பிரம்மரக்ஷோ வச்ச சொல்றது, நீ உன்னை சாப்பாட்டா நான் ஏத்துக்கணும்ட்டு உன்னை பிரம்மாதான் எனக்கு அனுப்பிச்சிருக்கே. அந்த பரபிரம்மம் தான் என்ன எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்ப சாப்பாடு கொடுக்கணும். நீங்க சில சமயம் பாத்தீங்களா, நம்ம எடுத்து வாயில போட்டுக்கச்சே ஒரு போன் வரும், அப்ப நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம எல்லாம் தட்டுல போட்டிருப்போம், எல்லாம் இருப்போம், நம்ம உட்காருவோம், காலிங் பெல் அடிக்கும், நம்ம உடனே போய் கதவை திறப்போம். அந்த ஆள் நம்ம அட்ரஸ்க்கே கிடையாது, அவன் சொல்லுவான் ஏதோ பக்கத்து வீட்டு அட்ரஸ் கேட்டு இது எங்க இருக்குன்னு கேட்பான். அவனுக்கு உடனே அட்ரஸ சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டோம், கதவை போட்டு திருப்பி சாப்பிடலான்னு உட்காருவோம். உடனே போன் அடிக்கும். போன் வந்தா நம்ம பேசினா ஒரு 1/2 மணி நேரம் அதுல போயிடும் இல்லையா? யாரானா நம்மளுக்கு தெரிஞ்சவா, நம்ம வீட்டு மனுஷா, நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, அது 1/2 மணி நேரம் விடும். அப்ப என்ன அர்த்தம்? அன்னைக்கு அந்த டயத்துல அந்த ஜீவாத்மா எந்த டயத்துல அன்னம் உண்ணணும்னு எழுதியிருக்கோ அப்பதான் அன்னம் உண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீ ரெடியா தட்டுல எடுத்து வச்சுண்டு நன்னா உட்காண்டா கூட சாப்பிட முடியாது நம்மளால. அப்போ இந்த பிரம்மரக்ஷஸ்க்கு அது நன்னா தெரிஞ்சிருக்கு. அது சொல்றது, அடே முட்டாள் சண்டாளனே, இது என்னன்னா உன்னை நான் சாப்பிடணும்ட்டு இன்னைக்கு இந்த வழியா நீ எனக்கு கண்ணுக்கும் தெம்பட்டுட்ட இல்லையா? நீ வேற வழியா கூட போயிருக்கலாமே, கரெக்டா என் கண்ணுக்கு தெம்படுற மாதிரி இந்த வழியில வந்த பாரு, நான் தான் உன்னை சாப்பிடணும்னு எனக்கு பெருமாள் கொடுத்திருக்க, அதனால நான் சாப்பிடுறேன், உன்னை இப்ப சாப்பிடுவேன் அப்படிங்கிற. எனக்காக கை ரேஸ் பண்ணிருக்கேளமா? நான் யாரோ பண்ணிருக்கா இல்ல நான் சொல்லிண்டே போட்டமா கத்துது ஸ்டோரி? கண்டினியூ பண்ணலாம் மேம். ஓகே மேம், சரி. அப்போ
அந்த மாதிரி ஆயிடுது. சரி, அப்ப சொல்றேன், உன்னதான் பிரம்மன் தான் எனக்கு அனுப்பிச்சிருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்றேன். உடனே இவர் யோசிக்கிறார் நம்பாடுவான். இவருக்கும் பெருமாள் மேல நம்பிக்கை இல்லையா? உடனே சொல்றார், பாரு நீ சொல்ற இல்லையா, இப்ப இவருக்கு தோணித்து இதுங்கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசினா பிரம்ம ரக்ஷச நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு தோணித்து. உடனே சொல்றேன், சரி கேளு. பஷாத் காதசி மாம் ரக்ஷோ ஜாகரே வினிவர்த்திதே விஷ்ணு சந்தோஷனார்த்தாய மமை தத் பிரதமுத்தமம் சொல்றேன். பஷாத், பஷாத்னா அப்புறமா சாப்பிட்டுக்கோ, நீ கொஞ்ச நாளைக்கு என்ன சாப்பிட்டுக்கோ, என்ன இப்ப விட்டுரு, ரக்ஷ பண்ணு, என்னை இப்ப விட்டுடு, நான் இப்ப போய் பெருமாளுக்கு பாடிட்டு வந்துருவேன், இதே வழியே திரும்பி வரேன், வந்துட்டேன்னா தாராளமா நீ என்ன சாப்பிடு அப்படிங்கிறார். அது யோசிக்கிறது, என்னது இது இப்படி சொல்றான், நான் இவனை விடுறதான், இவன் போவானா பாடுவானா, நீ பாடு இதே வழியா எப்படி திரும்பி வருவே, நீ பாட்டுக்கு திரும்பி எந்த பக்கமான போயிட்டேனாக்கா, வேற காட்டுல நிறைய பாதைகள் இருக்கு வெளியில போறதுக்கு, ஒரு வழியா இருக்கு. இதுலதான் நம்ம பெரிய நிறைய அதாவது நம்மளுடைய பெரியவர்கள்லாம் விளக்கம் பராசர பட்டரும் கொடுத்திருக்கார். இன்னும் சில இடத்துல படிச்சதுல, அப்புறம் பெரியவாழ்கிட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட. எனக்கு என்னன்னா ஒரு பாக்கியம், நான் இங்க நார்த் இந்தியால வளர்ந்ததுனால எனக்கு நார்த் இந்தியா ஆச்சாரியர்களும் அவள்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், அவள்கிட்ட சிலதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நம்ம சவுத் இந்தியாது நிறைய உபன்யாசக்காரர்களும் இருக்கா. எங்க ஆத்துல எல்லாருமே கோவில் கைங்கரியம் பண்ணதுனால அவளே கூட, என்னுடைய அப்பா, என்னுடைய மாமாவும் திருவள்ளிக்கேணியில பார்த்தசாரதி கோவில்ல தான் கைங்கரியம் பண்ணினேர் அவரும். சோ அந்த மாதிரி அவள்லாம் பெரிய பெரியவாள் இருந்ததுனால அவள் கூட உட்காந்து பேசுற பாக்கியம் எனக்கு பெருமாள் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கதையை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றச்சே, குடும்பத்திலேயே நிறைய பேர் பேசியிருக்கச்சே, அப்ப அவள் எனக்கு என்ன சொன்னான்னு கேட்டாக்கா, இந்த இடத்துல பாருங்கோ, இந்த பிரம்மரக்ஷஸ், இந்த சண்டாளன் ரெண்டு பேர் இருக்கா இதுல. இந்த பிரம்மரக்ஷஸ் சொல்றது, காட்டுல நிறைய பாதைகள் இருக்கு, நீ எப்படி ஒன்னாலும் எங்க இருந்து ஒன்னாலும் தப்பிச்சு போயிடுவ இல்லையா, எங்க இந்த வழி யாராவது இந்த இடத்துல செத்து போயிடுவோம் தெரிஞ்சா அந்த வழி யாராவது திரும்பி வருவானா, ஒரே ஓட்டம் ஓடி போயிடுவானே, அப்படி இருக்கறச்சே நான் ஒன்ன நம்பல அப்படிங்கிறது. இவர் என்னன்னாக்கா பக்திமான், இவருக்கு ஒரு வழிதான் தெரியும், நான் இதை போறேன், இந்த வழி போறேன், இந்த வழியை திரும்புவேன். இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுத்தா, என்னுடைய சொந்த ஆத்திலேயே மாமா, அப்பா, தாத்தா எல்லாரும், எங்க தாத்தா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல கைங்கரியம் பண்ணவர், நம்பிள்ளை சன்னதி பார்த்தவர், அவரும் வேதம் எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருந்தவர். அவர் எனக்கு சொன்ன விளக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்வபாகன் இருக்கான் இல்லையா, அவன் பக்திவான், பக்திமானுக்கு ஒரே வழிதான் சரணாகதிங்கிற ஒரு வழிதான் தெரியுமா. காட்டுல பல வழிகள் இருக்குன்னு பிரம்மரக்ஷத்துல, அது ஜீவாத்மா நம்மள மாதிரி சமுத்திரம், சம்சார சமுத்திரத்துல மயங்கி மயங்கி போறது, அதுக்கு பல வழிகள் தெரியுது. என்னன்னா ஒரே சரணாகதி ஸ்ரீமன் நாராயணன்றது, யாரு சரணாகதி அடைஞ்சாலோ அவளுக்கு தெரியறது. யார் அந்த அளவுக்கு நம்பலையோ, மத்த இதர தெய்வங்களை நம்பி போறாளோ அவளுக்கு பல வழிகள் தெரியுது. ஆனா கன்க்ளூஷனா ஒரு வழிக்கு முடிவெடுக்க முடியறது இல்ல அவளால. ஆனா நம்பாடுவான் ஒரே வழி ஸ்ரீமன் நாராயணன் தான் சரணாகதி அப்படின்னு வந்ததுனால அவர் சிரேஷ்டமா ஒரு வழி பக்தி தான், சரணாகதி தான் ஒரு வழின்னு முடிச்சுட்டாராம். அதனாலதான் அவர் பெருமாளை நோக்கி போயிட்டு இருக்கார். அந்த பிரம்ம ரக்ஷஸ் எல்லா நிறைய வழி இருக்குன்னு நினைச்சுட்டு பிரம்ம ரக்ஷஸா தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்னும் அது பிரம்மரக்ஷஸ் யோனிலேந்து மறுபடி வேற யோனி அதாவது ஒரு மனிதனாக பிறந்து கர்மாவை கழிச்சா தானே போக முடியும். அது இப்போ பிரம்மரக்ஷஸ் யோனில இருக்கு, அதுல இருந்து அதுக்கு மனித உடல் கிடைக்கணும், மனித உடல்ல இருந்து புண்ணியம் திருப்பியும் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது கர்மத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போக முடியும். ஆனா இவர் என்ன பண்றேன், ஒரே பாதை சரணாகதிங்கிற பாதையை பிடிச்சுட்டே, அதனால அது அந்த அந்த சூக்ஷ்மமா அது தெரியப்படுத்துறாளாம் இந்த இடத்துல. அப்போ அது சொல்றது, இந்த வழியா நீ எங்க வரப்போற, காட்டுலதான் நிறைய வழி இருக்கே, நீ எங்கேயான போயிடுவேங்கிறது. அவர் சொல்றேன், இல்ல நான் இந்த வழியா உனக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸ்வபாகஸ்ய வச ஸ்ருத்வா பிரம்ம ரக்ஷக்ஷுதார்த்திதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இப்ப என்ன பண்றது, அவர் இந்த இவரை பாக்குறேன், எனக்கு உன் பேர்ல நம்பிக்கை இல்ல, நீ நன்னும் கொழுத்து கிடக்குற. அது அவன் எப்படி இருக்கான், ஸ்வபாகன் ரொம்ப ஒல்லி எலும்பும் தோலுமா கிடக்குறான். ஏன்னா அவனுக்கு விரகதாபம். விரகதாபம்னா என்ன, விரகதாபம் சம்சாரத்துல இருக்கிற லோக சுகத்துக்காக விரகதாபம் இல்ல,
பகவானே என்னை இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுத்துற, இந்த இந்த எனக்கு ஜன்ம மிருத்யுல இருந்து என்னை எடுக்க மாட்டியா, எனக்கு எப்ப நீ கட்டாட்சம் கொடுப்ப அப்படிங்கிற பெருமாள் அனுகிரகம் இன்னும் கிடைக்கலையேன்ற விரகதாபம் அவருக்கு, பெருமாளுக்கு மேல இருக்கிற விரகதாபம். அதனால அவன் ரொம்ப ஒல்லியா இருந்தான். ஏன்னா சாப்பிடல சரியா, எப்ப பார்த்தாலும் பெருமாளே எனக்கு சத்தா போறோம், எனக்கு இந்த உன்னுடைய திருவடி அடைந்தா போறோம்னு இருக்கிறவன். சரியா சாப்பிடல, எப்பவும் பகவான் சிந்தனையிலேயே இருக்கிறதுனால என்ன எடுத்துன்னா ராத்திரி தூக்கமும் வரல. ஒரு மனுஷனுக்கு நன்னா கொழுத்து இருக்கணும்னா நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும். அது ரெண்டுமே அவன்கிட்ட இல்ல, எப்பவும் சிந்தனையில இருக்கான். அதனால என்ன எடுத்தா அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான். பிரம்மரக்ஷஸ் நன்னா மாமிசம் ஷாட்டு கொழுத்து கிடக்கு. பிரம்மரக்ஷஸ் சொல்றது இவரை பார்த்து, நீ ரொம்ப நன்னா கொழுத்து கிடக்கிறாயே அப்படிங்கிறது. எப்படி கொழுத்து கிடக்கிறாய் அப்படின்னா, பெருமாளுக்கு பாட்டு பாடி 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 அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு நன்னா கொழுத்து கிடக்குற. நான் 10 நாளா மாமிசமே அவன் 10 வருஷமா நீ பாடுறேன்னு சொன்னேன், நீ 10 வருஷமா பாடி 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 நன்னா பக்தியில மூழ்கி நன்னா கொழுத்து கிடக்குற. நான் 10 நாளா மாமிசம் சாப்பிடாம துயஞ்சு எப்படி ஒல்லி ஆயிட்டேன் பாரு. அதனால நான் உன்னை விடுறதா இல்ல, சாப்பிட போறேன். மோகம் பாஷசி சண்டால புனரேஷ்யாம்யஹம் த்விதி கோஹி ரக்ஷோ முகாத் பர்ஷ்டஸ் தன்முகாயாபிவர்ததே. அப்போ உடனே சொல்றது இவர் அந்த அதுவே பிரம்மரக்ஷஸை திருப்பி பேசுறது, வாராய் சண்டாளா, உன் ஜன்மத்துக்கு ஈடாக நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாரு, சண்டாளர்கள் தான் பொய் சொல்லுவா நிறைய அப்படின்னு. ஒரு நாய் மாமிசத்தை சாப்பிடுறா, தகடா பண்ணுவா, எதானா அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதுக்கு அது சொல்றது, நீ உன் ஜாத்தியில பிறந்தா மாதிரி நீ உன்னோட இத சொல்ற, திரும்பி வரேன்னு சொல்ற. இல்ல நான் உன் வார்த்தையை நம்பல, என் கையில இருந்து தப்பிச்ச ஆளே கிடையாது, அதனால நான் உன்னெல்லாம் விடமாட்டேன். இப்ப நீ திருப்பி நீ மீண்டும் என் கைக்கு அகப்பட போறியா, அப்படியே போயிட்டு அந்த கோவிலுக்கு பின்னாடில இருந்தே நீ ஓடி போயிடுவ, அது விடுறதா இல்ல, இப்போ என் கையில அகப்பட்டதையும் நான் கொடுக்கறதா இல்ல அப்படிங்கிறது. இப்போ உடனே அவர் சொல்றேன், பகவஸ்ஸந்தி பந்தானோ தேசாஷ்ச பகவஸ்ததா ஆத்மதேசம் பரித்யஜ்ய பரேஷாம் கந்தும் இச்சசி. சொல்றேன், இந்த வழி, அதாவது எல்லாரும் ஒரு தேசத்துக்கு போனாக்கா ஒருத்தர் ட்ரெயின்ல போவா, ஒருத்தர் கப்பல்ல போலாம், ஒருத்தர் பஸ்ல போலாம், டாக்ஸில போலாம், ஆட்டோல, நிறைய வழிகள் பாதைகள் உண்டு இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய ராஜ்யத்துக்கும் நிறைய வழி இருக்குமே, அதாவது உன் வீட்டுக்கு. அது சொல்றது அந்த பிரம்மரக்ஷஸ் சண்டாளனை பார்த்து சொல்றது, உன்னுடைய ராஜ்யம் அதாவது உன் வீட்டுக்கு நிறைய பாதைகள் இருக்குமே, ஒருத்தர் இப்படி போலாம், ஒருத்தர் அப்படி போலாம், ஒருத்தர் பின்னாடியில இருந்து போலாம், எப்படியும் நிறைய வழிகள் இருக்குமே. அந்த மாதிரி நீ பகவசந்தி நிறைய வழிகள் இருக்கு. பந்தானோ, பந்தம்னாலும் ராஸ்தா, அதாவது வழி. ஒரு தேசத்துக்கு போறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. நீ என்ன பண்ணுவ, இங்கே என் கையில இருந்து தப்பி ஆத்ம தேசம், உன்னுடைய பிறந்த வீட்டுக்கு, உன்னுடைய சொந்த தேசத்துக்கு நீ போயிடுவ. உனக்கு அதான ஆசை, அப்படித்தானே போற நீ, ஒன்ன நான் விடுறதா இல்ல அப்படிங்கிறது. ஸ்வசரீர விநாசாய ந சாகச்சதி கஷ்டன ரக்ஷசோ முக விப்ரஷ்ட புனராகந்தும் இச்சசி. யாரானா ஒரு பிரம்மரக்ஷஸ் கையிலேந்து இது பண்ணிட்டு யாரான வருவாரு உண்டா இந்த உலகத்துல? அதுவும் யமன் வாயில போயிட்டு திரும்பி ஒருத்தன் வருவானா? அதெல்லாம் வரமாட்டா யாரும். நீ என்னுடைய வாயில வந்தாச்சு, நான் இங்க யமன் மாதிரி உட்காண்டிருக்கேன், யமன் என்னைக்காவது ஒருத்தனை விட்டுது திருப்பி அப்படின்னு உண்டா? கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் நீ மீண்டும் வருகிறேன், போய் வருகிறேன், அதெல்லாம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஒன்ன நான் விடுறதால. ராட்சசஸ்ய வச ஸ்ருத்வா சண்டாலோ தர்ம சம்ஸ்ருதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிஷிதாசனம். உடனே சொல்ற, இப்படி அந்த பிசாசு பிரம்மரக்ஷஸ் சொன்னதை கேட்டுட்டு, ராட்சசஸ்ய வச்சஸ்ருத்வா அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்பாடுவான் என்ன பண்றான், ரொம்ப தர்ம சம்யுக்தமா தர்மத்துக்கு ஒத்துக்கிறா போல இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்ல ஆரம்பித்தார்? யத்யப்யஹம் ஹி சண்டால பூர்வ கர்ம விதூஷிதஹ பிராப்தோஹம் மானுஷம் பாவம் விதித்தேனாந்தராத்மனா. அவர் சொல்ற, பாரு சண்டாளா, பாரு, பூர்வ ஜன்ம தோஷத்தினால நான் இந்த சண்டால பிறவி எடுத்துட்டேன். ஏதோ நான் பாப்பம் பண்ணிருக்கேன்,
சண்டாள பிறவில வந்துட்டேன். ஒரு மனுஷனுக்கு ஞானம் எப்படி இருக்குமோ எனக்கும் செத்த ஞானம் உண்டு. நான் பூர்வ ஜனத்துல ரொம்ப நல்லவன், நல்ல குலத்துல பிறந்து நன்னாதான் இருந்தேன். என்னுடைய ஒரு பாபச் செயல்னால நான் இப்ப சண்டாள குலத்துல பிறந்துட்டேன். ஆனா பிரம்மரக்ஷசு எனக்கு சில தர்மோ நியாயம் பத்தி, எப்படி பகவானுக்கு சத்தியம் நேர்மை பொய் சொல்லாது அதெல்லாம் எனக்கு தர்மத்தை பத்தி தெரியும்க்கும். உனக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன், என்னுடைய வார்த்தை கொஞ்சம் கேள். ஸ்ருணு தத் சமயம் ரக்ஷோ ஏனா கச்சாம்யஹம் புனः தூராஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்ய திருப்தயே. அந்த லோகநாதனை பாடுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். சொன்னதை புரிஞ்சுக்கோ. நான் பொய் எல்லாம் பேச மாட்டேன். நான் சத்தியனிஷ்டன், ரொம்ப நல்லவன், ரொம்ப பெருமாளை நம்புறவன். அதனால நீ கேளு, சத்தியமே சொல்றேன் நானு உனக்கு. சத்தியமூலம் ஜகத் சர்வம் லோக சத்தியே பிரதிஷ்டிதः நாஹம் மித்யா பிரவக்ஷ்யாமி சத்தியமேவ வதாம்யஹம். நான் பொய்யே பேச மாட்டேன், சத்தியமா பேசுறேன். ஏன்னா இந்த ஜகத்தே சத்தியத்துலதான் ஆதாரமா இருக்கு. சத்தியம்ங்கிறது யாரு? அந்த ஜகத் பரபிரம்மம் தான் சத்தியம். ஜகத் சர்வம், அவரே ஜகத்து. லோக சக்தி, இந்த லோகம் எல்லாம் அவருடையது. அவர் ஒருத்தர் தான் சத்தியம். பிரதிஷ்டிதம், அவர் தான் ஒருத்தர். நாகம் மித்யா, நான் பொய் சொல்ல மாட்டேன். பிரவக்ஷ்யாமி, நான் சொல்றத கேளு. சத்தியமேவ, நான் பொய்யே சொல்லல, நிஜமா சொல்றேன், நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிறேன். அத்யமே சமயஸ்தத்ர பிரம்ம ராட்சசதம் ஸ்ருணு ஷபாமி சத்யேன கதோ யத்யஹம் நாகமே புனः. இப்போ இந்த 33வது ஸ்லோகத்திலேருந்து இந்த சண்டாளன் தான் பேசுவார். ஒரு 18 விதமான சத்தியங்களை அதுக்கு கொடுக்கிறார். மொத்தம் என்ன சத்தியங்கள்? அதாவது இந்த 18 ஒரு பாப்பச் செயல். அந்த பாப்பச் செயலை நம்ம லோகத்துல பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா பாப்பம் கிடைக்கும். பொய் சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பண்ணிக்காம இருந்தா, பந்தியில வஞ்சனை பண்ணா, அதுக்கெல்லாம் ஒரு பாப்பம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு நரகத்துல ஒரு தண்டனை இருக்கு. சரியா? குழந்தைகளை 2 மனைவிய கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்திய நல்ல சுக சந்தோஷத்தோட வச்சுண்டு ஒருத்திக்கு நம்ம பண்ணாம அவள் மன வருத்தத்தோட இருந்தா, அப்புறம் பாரியாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கலன்னா அப்படின்னு ஒண்ணு நான் இப்ப சொல்லுவேன். இங்கேந்து, அதாவது ஸ்லோகம் நம்பர் 33ல நாளைக்கு நம்ம என்னென்ன பாபம் அவர் அந்த ஸ்வபாகன் சொல்றார், இதெல்லாம் பண்ணினா என்ன பாவம் கிடைக்குமோ, அப்படி நான் திரும்பி வரலைன்னா அந்த பாபம் என்னை சேரட்டும் அப்படின்னு 18 விதமான பாபங்களை பத்தி சொல்ல போறார். அதாவது இது இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, யத்யஹம் ந ஆகமே புனः, நான் அப்படி திரும்பி வரவில்லை என்னால், நான் அப்படி திரும்பவில்லை என்றால் அப்போ எனக்கு இந்த பாபம் சேரட்டும். நான் திரும்பி வரவில்லை என்றால் அப்ப எனக்கு இந்த பாபம் சேரட்டும் அப்படின்னு லைனா சொல்ல போறேன். சோ இந்த 33வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.